அனைத்து இடையர் திருவடி வணக்கம். சார்பதி அம்மா நீங்க ஆரம்பிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி, தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. புவனேஸ்வரி அம்மா விநாயகர் துதி பாடுங்கம்மா. புவனேஸ்வரி அம்மா திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். பிடியதன் உருவும்பை கொலமிகு கரியது, வடிகொடு தனகடி வழிபடும் அவரிட, கடி கணபதி வர அருளை மிகு கொடை, வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே, வடிவினர் பயில் வழி வளமுறையோ. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. உஷாமா நால்வர் துதி பாடுங்கம்மா. உஷாமா. புஷ்பலதாமா பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரல் திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலமா. நன்றிங்கம்மா. அம்மா நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. சிவாயன் திருவடி வந்து. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருள் பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். சிவபரம்பொருளின் பெரும் கருணையினால் அடியார் பெருமையை போற்றுகின்ற தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணத்திலே ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதுல சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இறைவன் நிகழ்த்தி அருளிய அற்புத திருவிளையாடல்களை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது போல சென்ற வகுப்போடைய முன்னோட்டம் பார்த்துட்டு இன்றைய வகுப்பிற்கு செல்வோம். எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. பிரேம அம்மாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு அருள் பணி இருக்கிறதுனால வகுப்பை இன்னைக்கு 11 மணிக்கெல்லாம் முடிச்சுக்கிறோம். இன்னொரு 15 நிமிஷம் இருக்கும். அதுல அடியார் பெருமக்கள் ஐயாலாம் அருள் உரை நிகழ்த்தணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். சென்ற வகுப்போட முன்னோட்டம். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இறைவனுடைய திருவருளால் காஞ்சியிலே ஒரு கண் பெற்றார். மீண்டும் திருவாரூருக்கு அந்த ஒரு கண் போதவில்லையே, உன்னுடைய திருமேனி அழகை கண்டு தரிசித்து வணங்க என்று மிகுந்த வேதனையோடு பாட, அவரது அன்பிற்கும் வேதனைக்கும் இறங்கி இறைவன் மற்றை கண்ணையும் கொடுத்து அருளினார். மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆடி பாடி வணங்கி துதித்து இருக்கும் பொழுது கூட இருக்கின்ற பரிசனங்கள் சொல்றாங்க எல்லாரும், பறவையாருடைய மாளிகை புறம் வெளியில கூட கிட்ட கூட போக முடியல, அடிச்சு துரத்திட்டாங்க. ஏன்னா திருவொற்றியூரில் நிகழ்ந்த அனைத்து சங்கதிகளையும் தன்னுடைய ஆட்கள் மூலம் அறிந்திருந்த பறவையார் மிகுந்த கோபமும் வருத்தமும் கொண்டிருக்கின்றார். அதனால அந்த மாளிகை புறத்தில் கூட, புறம்னா வெளியில கூட கிட்ட கூட போக முடியலன்னு வருந்தி சொல்ல, மிக வருந்தி அவர் உலகில் கற்ற மாந்தர்களை அனுப்பினார். அவர்கள் இந்த சாம வேதம் இது மாதிரி பல வகையான நீதி முறை வழியாக
மனதை வந்து மாற்ற முயற்சித்தார்கள். ஆனா கடைசியில பறவை என்ன சொல்றாங்கன்னா, குற்றம் செய்த அவருக்கே நீங்கள் பரிந்து இன்னும் பேசிக் கொண்டிருந்தால் உயிரை விட்டு விடுவேன் அப்படின்னு சொல்ல அவர்கள் பயந்து விட்டு அகன்று சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் நிகழ்ந்ததையெல்லாம் விண்ணப்பம் செய்கின்றார்கள். இந்த பேயும் உறங்குகின்ற அந்த சாமத்தில் இவருடைய பரிசனங்களும் உறங்க போலும் அந்த கோயிலையும் வந்து தாழிட்டாங்க. அர்த்தஜாம பூஜை முடிந்து அந்த நேரத்துல வருந்தி அந்த கடல் துன்ப கடல்ல நீந்திட்டு இருக்காரு. துணையை காணாமல் வருந்துகின்றார். இறைவனுடைய திருவடிகள் தனக்கு எப்பொழுதும் உற்ற துணையாக இருக்கின்ற இறைவன் திருவடிகளை நினைக்க இறைவன் அவர் அந்த காணும்படி திருமேனி கொண்டு எழுந்தருளி வருகின்றார். எண்ணி உற்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வந்து அவரை வினவ இவர் அங்க சொல்றாரு, திருவொற்றியூரிலே நீரே அருள் செய்ய. என்ன சுவாமி கிட்ட என்ன சொல்றாருன்னா, வந்து வானவர் ஈசர் அருள் என இந்த 2 பெண்களையும் அவர் கண்டு ஆசை கொண்டதும் அந்த பெண்கள் ஆசை கொண்டதும் இது எல்லாமே இறைவன் திருவருள். இந்த மாதவும் செய்த தென் திசை வாழ்ந்திடவும் தீது இல்லா திருத்தொண்ட தொகை தருவதற்காக அவர் பூமியில பிறப்பெடுக்க வேண்டும். அதற்கு ஒரு காரணமாக அந்த பெண்கள் மீது இச்சை வைக்கும்படி ஈசன் அருள் செய்தார். அதனாலதான் அந்த வந்து வானவர் ஈசர் அருள் என இந்த பெண்களை கண்டு மயக்கம் கொண்டார் அவர். இப்ப அதனால சொல்றார், அதனால சுவாமி வந்து அதற்காக பிறப்பெடுத்தார். திருமணம் செய்து கொண்டு ஆசையை நீக்க வேண்டும், நீக்கி தூய்மை அடைய வேண்டும்னு சுவாமி என்ன பண்றாரு, திருமணத்தை கூட்டி வைக்கின்றார். அததான் சொல்றாங்க, திருவொற்றியூரிலே நீரே அருள் செய்து திருமணத்தை நடத்தி வைத்தீர். ஆனா அது எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன பண்ற பறவையா மிகுந்த கோபம் கொண்டு நான் அவள் பால் சென்றால் உயிர் விட்டு விடுவேன் என்று கூறுகின்றாள். என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வருந்த சுவாமி என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீங்களே இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு. இன்று இரவே நீங்கள் வந்து அவளுடைய ஊடலை தீர்த்து அருள வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய தூதனாகி இப்பொழுதே நான் போகின்றேன், உன்னது துன்பத்தை ஒழி அப்படின்றாரு. இந்த அருள் விளையாட்டை வந்து உற்று நோக்கும் பொழுது பல அற்புத அதிசயங்களை வந்து நம்ம உணர முடியும். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த தோழமை, அந்த நட்பு உணர்வு, தோழமைக்குள்ளார இருக்கின்ற அந்த அற்புத சுவை மிக்க அந்த கருத்துக்கெல்லாம் புலப்படும். சுவாமி சொன்ன வாக்கு மாறல. முதல்ல என்ன சொல்றாருன்னா, பறவையாருடைய கோபத்தை நீக்கி விட்டு வருகிறேன்னு சொல்லல. என்ன சொல்றாரு, தூதனாக போகின்றேன்னு தான் சொல்றாரு. அதன்படி தூதாக செல்கின்றார். தூதனாக இறைவன் செல்கின்றார். அதான் சென்ற வகுப்புல பார்த்தோம், யார் யாரெல்லாம் கூட வராங்க அப்படின்னு பார்த்தா சிவ பரம்பொருளே வந்து நடந்து போறாரு இல்லையா. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட யார் யாரெல்லாம் துணைக்கு வராங்க அப்படின்னு சொன்னா, தேவர்கள் எல்லாம் இறைவனுக்கு அன்பு கொண்ட தேவர்கள் யாவரும் சூழ்ந்து வரவும், அணுக்க தொண்டர்கள் இறைவனுக்கு சேவகம் செய்கின்ற தொண்டர்களும், பூத கணநாதர்களும், முனிவர்களும், யோகிகளும் அவங்க எல்லாம் முன்பாக செல்ல இறைவனுக்கு எப்பொழுதும் தொண்டு செய்தே பிரிவின்றி இருக்கின்ற பெரிய தேவராகிய நந்தியம் பெருமான் கூட செல்லவும், அழகாபுரியின் வேந்தனாகிய குபேரன் நண்பன் இல்லையா, அதனால அவங்க எல்லாம் கூட போறாங்க. கூட போகவும் புனித விதி இவங்க எல்லாரும் இது போல எல்லோரும் வந்து சுவாமியை நெருங்கி சூழ்ந்து கொண்டு நடந்து போகும்பொழுது அந்த ஒரு வீதியில், திருவாரூருடைய ஒரு வீதியில் சிவலோகமே நிறைந்து இருந்தது போல விளங்குகின்றது அப்படின்னு திருவாரூர் பெருமையை பார்த்தோம். சுவாமி வந்து என்ன பண்றாருன்னா, தொடர்ந்து வந்தவர்களை நிறுத்தி விட்டு என்ன பண்றாரு சுவாமின்னா, தான் வந்து திருவாரூர் திருக்கோயிலில் வன்மீகநாத பெருமானுக்கு அர்ச்சனை செய்கின்ற ஒரு அர்ச்சகர் வடிவம் கொண்டு செல்கின்றார் பறவையாரிடம். இறுக்கி தாழிடப்பட்ட அந்த கதவு முன்பு நின்று பாவாய் திறவாய் அப்படின்னு சொல்ல அவங்க பாக்குறாங்க, இறைவனுக்கு தொண்டு செய்கின்ற அர்ச்சகர் நடுநிசையில வராரு, நடு ராத்திரில வந்திருக்காரு, ஏதாவது முக்கியமான காரணம் இல்லைன்னா வரமாட்டாரு, ஏதோ என்னவோன்னு பதறி என்ன பண்றாங்க, திறக்கிறாங்க. திறந்து அவங்க சொல்றாங்க, முழுதும் உறங்கும் பொழுதின்கண் என்னையாலும் பெருமான் இங்கு எய்தி அருளினார் என்ன.
என்ன சொல்ற, எய்த வேண்டிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும் ஐயா, இந்த நேரத்துல வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்ல சுவாமி என்ன சொல்றாரு, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை நீ செய்வதாக ஒப்புக்கொள்வதாக எனக்கு நீனு வாக்கு கொடுத்தாதான் நான் சொல்லுவேன்றாங்க. அவங்க பறவையா பாருங்க, அவங்க இன்னும் சிறப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அதை சொல்லுங்க, பின்னை அது இயலுமாகில், அது எனக்கு இயலுமாகில் நான் அதால செய்ய முடியும்னு சொன்னா நான் செய்யறேன், முன்பாகவே வாக்கு தர மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்பி இங்கு வர வேண்டும் அப்படின்றாங்க. மின்னிடை வடவாய் நம்பி வர இங்கு வேண்டும் அப்படின்னு சுவாமி சொல்றார். நம்பி இங்கு வருவதற்கு நீ அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே மிக்க கோபம் வருது அவங்களுக்கு. பங்குனி உத்திர நாக்கு எங்க போனாலும் பங்குனி உத்திரத்துக்கு இறைவனை சேவிக்க வருவார். அது போல சாதாரணமா இந்த வருஷமும் வந்திருக்காரு. ஆனா எப்பொழுதும் போல இல்லை. என்ன ஆச்சு, நடுவுல திருவொற்றியூரிலே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்திருக்கின்றார். அப்படி அங்க கட்டுண்டு, இந்த சங்கிலியோட பேர், இந்த பேர் இவங்களுக்கு ரொம்ப வசதியா போயிடுச்சு. இந்த சங்கிலியால் கட்டுண்டு இருப்பவருக்கு இங்க ஒரு சார்பு உண்டாகுமோ, இங்க அவருக்கு பழையபடி அந்த அன்பு ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு மிக வருத்தத்தோடு, இந்த காரியத்துக்காக நீங்க வந்தீங்களே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சென்ற வகுப்புல பார்த்தது. இன்றைய வகுப்பிற்கு செல்வோம். 344வது பாடல், ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்துல. நாதரும் அதனை கேட்டு, நங்கை நீ நம்பி செய்த ஏதங்கள் மனத்து கொள்ளாது, எய்திய வெகுளி நீங்கி நோ தகவு ஒழித்தற்கு அன்றோ நுண்ணையான் வேண்டிக் கொண்டது, ஆதலின் மறுத்தல் செய்ய அடாது என அருளி செய்தார். சுவாமி என்ன சொல்றார் பாருங்க. நாதரும் அதனை கேட்டு, நாதர்னா தலைவர், யாருக்கு, சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் தலைவர், பறவையாருக்கும் தலைவர், நாதராகிய இறைவன் அப்படி சொன்னாங்களே, இந்த காரியத்திற்காக நீங்க வந்தது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்ன உடனே இறைவன் மறுமொழி அடுத்தது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நங்கை நீ நம்பி செய்த ஏதங்கள் மனத்து கொள்ளாது. நங்கைன்னு சொல்றார். நங்கைன்னா பெண்களில் சிறந்தவர்களை நங்கைன்னு சொல்லுவோம். நம்பின்னு சுந்தரர் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ பெண்களில் சிறந்தவள், அவன் ஆடவர்களில் சிறந்தவர். அப்படி இருக்கும் பொழுது உயர்ந்த குணம் தான் இருக்கணும். நீ கணவனுடைய குற்றங்களை மனதில் கொள்ளாமல் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நங்கை நீ நம்பி செய்த ஏதங்கள்னா குற்றங்கள், அதாவது குற்றம் செய்யலன்னு சொல்லல, குற்றங்கள் செய்திருக்கின்றார். ஆனா அந்த குற்றங்களை மனத்தில் கொள்ளாது, அத மனசுலயே நினைச்சுக்கிட்டு இது போல ஊடல் கொள்ளாதே, அந்த குற்றங்களை நினைக்காதே, மனத்து கொள்ளாது, எய்திய வெகுளி நீங்கி, மிகுந்த கோபம் கொண்டிருக்கின்றார் இல்லையா, வந்தா உயிரையே துறந்து விடுவேன்னு, அந்த கோபம், வெகுளினா கோபம், எய்திய வெகுளி நீங்கி, நீ கொண்டிருக்கின்ற கோபத்தை நீக்கிவிடு, நீங்கி நோ தகவு ஒழித்தற்கு அன்றோ, நீ இந்த குற்றங்களை எல்லாம் மனசுல கொள்ளாமல் உன்னோட கோபத்தை எல்லாம் நீக்கி, இந்த நோ தகவு அப்படின்னு சொன்னா நோயுறுத்தல் தன்மை, அந்த அதாவது நோய் வந்தா எவ்வளவு வருத்தப்படுவோம், எவ்வளவு அது உடம்ப வேதனைப்படுத்தும், துன்பப்படுத்தும் இல்லையா. அது போன்ற துன்பத்தை நங்கையாகிய பறவையாரும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார், சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானும் அனுபவித்திருக்கிறார். அதுதான் நோ தகவு ஒழித்தற்கு அன்றோ, உனக்கு மட்டும் இல்ல சுந்தரருக்கும் ஏற்பட்டிருக்க இத நீக்குவதற்கு தானே நான் இதை உன்கிட்ட பேசுறேன், இதை நீ மறுக்கலாமோ. எவ்வளவு சிறப்பா சொல்றாரு பாருங்க. நோ தகவு, தகவுன தன்மை, நோயை போல மிகுந்த வருத்துகின்ற தன்மையை நீயும் அடைந்து சுந்தரனும் அடைந்து வருத்த முறுகின்றீர்கள். அதை ஒழித்தற்கு அன்றோ, அதை நீக்கணுன்றதற்காகவோ நுண்ணை யான் வேண்டிக் கொண்டது, உன்னை நான் கேட்டுக்கிறேன், அவனை வர நீ ஒத்துழைக்க வேண்டும்னு சொன்னேன். ஆதலின் மறுத்தல் செய்ய அடாது, உங்களுடைய துன்பத்தை நீக்குவதற்காகத்தான் நான் இத சொல்றேன். அதனால ஆதலின்னா அதனால், மறுத்தல் செய்ய அடாது, அடாதுன்னா கூடாது, நான் சொல்ற வாக்குக்கு மறுத்து நீ சொல்வது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என அருளி செய்தார் இறைவன். இறைவனுடைய திருவிளையாடல் தான் இது. சுவாமி இப்படி சொல்றாரு, உன்னுடைய துன்பத்தையும் சுந்தரனுடைய துன்பத்தை நீக்குவதற்காகவுமே நான் தூதனாக வந்திருக்கின்றேன், அதை மறுக்க கூடாதுன்னு சுவாமி சொல்ல, அவங்க என்ன மாற்றம் அவங்க என்ன மறுமொழி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 345வது பாடல்.
அருமறை முனிவரான ஐயரை தையலார்த்தாம் கரும மீது ஆக நீர் இக்கடைதலை வருகை மற்று உம் பெருமைக்கு தகுவது அன்றால் ஒற்றியூர் உறுதி பெற்றார் வருவதற்கு இசையேன் நீரும் போம் என மறுத்து சொன்னார். சுவாமி, நான் சொன்னதுக்கு நீ மறுத்து சொல்ல கூடாது அப்படின்னு சொன்ன உடனே என்ன மறுமொழி பறவையார் சொல்றாங்கன்னா, அருமறை முனிவரான ஐயரை தையலார்தான், மறை ஓதுகின்ற அந்தனர் போல வேடமிட்டு கொண்டு வந்த சிவபெருமானை, ஐயர்னா தலைவன், பெருமை உடையவன் அர்த்தம். பெருமை ஏன்னா எத்தனை பெருமைனா இறைவனுடைய பெருமையை வெளிவந்த தன்மை. எவ்வளோ பெரியவரா இருந்தாலும் அடியவருக்காக ரொம்ப இறங்கி வருவார் இல்லையா. வேற யாரா தூது அனுப்பியிருக்கலாம், இவர் நினைத்தார் வேற ஒருத்தரை தூது அனுப்பி நினைச்ச நேரத்துல ஒரு 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 நொடியில பறவையாருடைய உள்ளத்தை மாற்ற முடியும். ஆனா தானே தூதனாக நடந்து போகின்றார் இல்லையா. இது எவ்வளோ ஒரு கருணை, அடியவர் பால் உள்ள கருணை, அதுவும் திருவிளையாடல். அப்ப சுவாமி அதுதான் பெருமை உடையவர்னா ரொம்ப இறங்கி வர்றது, அதுதான் அவ்வளவு பெருமைக்குரியவர்னு சுவாமியார். இவ்வளவுதான் இறங்கி வரணும்னே கிடையாது அடியார்களுக்கு இல்லையா. ஒரு கருணை, ஒரு பன்றி குட்டிக்கும் பால் கொடுத்தார் இல்லையா, தாய் பன்றியாக வந்து, அதுதான் அவரோட பெருமை கருணை. அப்படிப்பட்ட கருணை உடைய இறைவன்கிட்ட தையலார்தான். தையல்னா பெண்ணாகிய பறவையார் என்ன சொல்றாங்கன்னா, கருமம் ஈடாக நீர் இக்கடைத்தலை வருகை மற்று. கருமம் ஈடாக அப்படின்னு சொன்னா இத ஒரு தொழிலா கொண்டு நீங்க வர்றீங்களா, எப்படி கோவம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் ஒரு வேலை நீ எடுத்துட்டு சுத்துறியேன்னு சொல்லுவோம் இல்லையா. அதே போல அவங்க சொல்றாங்க பாருங்க, இதை ஒரு தொழிலாக கொண்டு நீர் இங்க வந்தீங்க இல்லையே அப்படின்னு இகழ்ச்சியா சொல்றாங்க. இது ஒரு தொழிலா கொண்டு, ஏன்னா இந்த மறை ஓதுபவர்கள் இந்த முப்போதும் திருமேனி தீண்டுவாருடைய பெருமை வந்து சேக்கிழார் பெருமானே சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த என்ன வந்து இறைவனை அர்ச்சிக்கின்ற அந்த அந்தணர்களுக்கு, அந்த வேதியர்களுக்கு, அந்த சிவ ஆச்சாரியார்களுக்கு என்ன பெருமைன்னு பாத்தீங்கன்னா, இறைவன் அருளிய ஆகமத்தின் வழியாக அந்த வேத விதிப்படி அர்ச்சனைகள் செய்கின்றவர்கள். அவர்கள் தான் முதல் செய்வர். அதாவது அனாதி செய்வர்னு சொல்லுவோம். அனாதி செய்வர்னா சிவ பரம்பொருள், இவங்கெல்லாம் முதல் செய்வர்கள். இறைவனுக்கு எப்பொழுதும் தொண்டு செய்கின்றவர்கள், அர்ச்சனை செய்கிறது, அபிஷேகம் செய்வது, பூஜை எல்லாம் செய்வதற்குரிய அதிகாரம் உடையவர்கள். இவர்கள் தான் வந்து முதல் செய்வர்கள். ஆகம விதிப்படி இறைவனுக்கு அந்த அபிஷேக ஆராதனைகளை செய்பவர்கள். அதாவது அவங்க முப்போதும் தொண்டு, அதாவது அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க. அதாவது தொண்டு செய்வார், அவரோட பிள்ளை செய்வாங்க, அதுக்கப்புறம் அவங்க பேரன், இப்படி வழியாக அந்த தொண்டுகளை செய்து கொண்டே இருப்பார்கள். அதனால அவ்வளோ சிறப்புக்குரியவர்கள் அவர்கள். அந்த அவர்களுடைய பெருமையை வந்து என்னாலே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிழார் பெருமான் போற்றி உரைக்கின்றார். இல்லை ஒரு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னா, அன்பின் காரணத்தால் அர்ச்சிக்கும் மறையோர், அன்போட வணங்குகின்றவர்கள். இல்ல என்ன அந்த அந்தணர்கள் இந்த அபிஷேகம் செய்வதை வந்து நம்மளாம் பாக்குறோம் இல்லையா, நம்மளுடைய வினைகள் நீங்கும். இதுல சிறப்பு என்னன்னா, தங்களுடைய பயனுக்காக அவர்கள் அர்ச்சனை செய்வது கிடையாது, அபிஷேகம் செய்வது கிடையாது, ஆகம விதிப்படி செய்கின்றார்கள். அதை காணுகின்ற அன்பர்களுடைய இந்த வினைகள் யாவும் நீங்கும். அதனாலதான் சொல்லுவாங்க, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. தினந்தோறும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு நிமிடமும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், வினைகளை சேர்த்து கொண்டே இருக்கின்றோம். அதனால பிறவி சேர்ந்து கொண்டே இருக்கின்றது, அதை கழித்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லையா. அப்ப அதை கழிக்கிறதுக்காக தான் கோயில் சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும், அந்த அபிஷேக ஆராதனைகளை கண்டு கழிக்க வேண்டும். ஏன் கோயிலுக்கு போறோம் அப்படின்னு தெரியாமே நிறைய பேர் போறாங்க. சில பேருக்கு மன அமைதி கிடைக்குது அப்படின்னு போறாங்க. சரியான ஒரு காரணம் வந்து என்னன்னா இதுதான், நம்முடைய வினைகள் யாவும் நீங்கிடும். அப்படி நம்முடைய வினைகளை நீக்குவதற்காக அர்ச்சனை செய்கின்றவர்கள் மேலோர்கள் இல்லையா. அப்ப வந்து அதான் சொல்றாங்க, அவ்வளோ பெருமைக்குரியவங்க நீங்க. அது மட்டும் இல்லாம வன்மீகநாத பெருமான் எல்லா உயிர்களுக்கும் இதயம் போல விளங்குகின்றது. நம்ம திருவாரூர் பத்தி சொல்லிருக்கோம். எல்லா உயிர்களுக்கும் இதயம் போல விளங்குகின்ற சிவலிங்க மூர்த்தத்தினையே அபிஷேகம் செய்பவர், பூஜை செய்கின்றவர்கள். அவ்வளோ பெரிய நீங்க
ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்கிற அந்த ஊடலை தீர்ப்பதற்காக தூது வரலாமா? இது ஒரு காரியமா? நீங்க செய்யற காரியத்துக்கு இது தகுந்ததா அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, கருமம் ஈடாக இதை ஒரு செய்தொழிலாக கொண்டு நீங்க வந்தது சிறப்பா அப்படின்னு கேக்குறாங்க. கருமம் ஈடாக நீர் கடைத்தலை, கடைத்தலைன்னா அந்த வீட்டோட வாசல், என் வீட்டு வாசலுக்கு இது ஒரு தொழிலாக எடுத்துக்கொண்டு வந்தது மற்றும் பெருமைக்கு தகுவது அன்றா, உம்முடைய பெருமைக்கு இது தகுதி இல்லை. இவர் இறைவன் தெரியாது, அர்ச்சகரா இருந்தாலுமே அர்ச்சகருடைய பெருமையை உணர்ந்தவர்கள். அதனால்தான் நடுராத்திரில பதைத்து திறந்தாங்க. இப்ப சொல்றாங்க, இவ்வளோ பெருமைக்குரிய நீர் இந்த ஒரு விஷயத்துக்காக வந்தது உங்க பெருமைக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றியூர் உறுதி பெற்றார். ஒற்றியூர்ல அவர் நிலை பெற்ற தன்மையை பெற்று விட்டார். ஏன்னா நிகழ்ந்தது அனைத்தையும் தெரிந்து கொண்டவர்கள். ஒற்றியூர்ல திருமணம் எப்படி நடந்தது? இவர் சங்கிலியாரை கண்டு விரும்பி இறைவனிடம் விண்ணப்பம் செய்ய இறைவன் திருவருளால சத்தியம் செய்து திருமணம் செய்து கொண்டார். இது ஏன்னா ஒன்று விடாமலும் சேக்கிழார் பெருமான் சொல்லிட்டாங்க. இப்ப இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. திருமணம் ஆனது ஒரு ஒரு குற்றம்னா அவர் இன்னொரு பெண்ணை விரும்பி திருமணம் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றது. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப அப்ப விரும்பி திருமணம் செய்து கொண்டு இல்லறத்தில் வாழ்ந்து இருக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சவங்க அவங்க. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்கே உறுதி பெற்றார். அந்த பெண்ணோட இல்வாழ்க்கை நடத்தி அங்கே உறுதி பெற்றார். அப்படிப்பட்டவருக்கு இங்க எப்படி நானு இடம் தருவது அப்படின்றாங்க. ஒற்றியூர் உறுதி பெற்றார் வருவதற்கு இசையேன். அப்படி அவரோட ஒரு பெண்ணோட வாழ்ந்துட்டாரு, திருப்பி அதனால இங்க வருவதற்கு நான் இசையேன், ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீரும் போம். அவரும் வரக்கூடாது, நீங்களும் இதுக்காக சொல்லிட்டு இங்க நிக்க வேணாம், போங்க, நீரும் போம் என்ன என மறுத்து சொன்னார். அவர் சொன்ன வார்த்தையை மறுத்து, அவர் வருவதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன், நீங்களும் அந்த பொருட்டு நிற்பது சரியில்லை, போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோபமா சொல்றாங்க. ஏன்னா மறுத்து சொன்னார். இதுல ஒரு நுட்பமான விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரே நூல்கள்ல காணப்படாது. இறைவன் ஒரு முறை போனாலே தாமாம் தன்மை, அதாவது சுவாமிக்குரிய இந்த திருவேடம் இருக்கு இல்லையா, முக்கண்களோட திருநீல கண்டனா கையில் சூலம் மான்மொழி இதெல்லாம் ஏந்தி போனார்னாலே சுவாமி தான் தெரிஞ்சிருக்கும். அவங்க கண்டிப்பா சம்மதிச்சிருப்பாங்க பறவையார். ஏன் ஒன்றுக்கு 2 முறை போகணும்? இது ஒரு நுட்பமான ஒரு ஆராய்ச்சிக்குரியது விஷயம். இது அவர் அருள் ரொம்ப அருள் தன்மை நிறைந்தது. அதாவது சுவாமி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு முதல் முறையே தன்னுடைய தன்மை தெரியுமாறி தன்னுடைய திருக்கோலத்தோடு எழுந்தருளினா பறவையா சம்மதிச்சிருப்பாங்க. ஆனா உள்ளத்துல என்ன இருக்கும்? ஒரு வருத்தம். சுவாமிக்காக தான் சம்மதிச்சிருப்பாங்க தவிர உள்ளத்துல ஒரு வருத்தமும் ஒரு கோபமும் கண்டிப்பா அவங்களுக்கு இருந்திருக்கும். இப்ப சுவாமி மறுத்து சொல்லிட்டாங்க. ஆனா சுவாமி போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும் சிவபெருமான் தான், ஐயோ சுவாமிய மறுத்து சொல்லிட்டனே, நமக்காக நம் வீடு தேடி வந்தாரே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு திருப்பி அவர் வருவதற்காக காத்துட்டு இருப்பாங்க. அப்ப சுவாமியோட திருவிளையாடல் பாருங்க. திருப்பி சுவாமி போன உடனே அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப ஒரு உளமாற சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவு கருணை பாருங்க. இறைவனுடைய எல்லா செயலும் கருணை நிறைந்தது. அடியார்கள் பெரும் கருணை கொண்டது. அதனாலதான் சுவாமி என்ன பண்றாரு? தாமாம் தன்மையை மறைத்து கொண்டு அர்ச்சகராக சென்றார். இப்ப மறுத்து சொன்ன உடனே சுவாமி சிரிச்சுக்கிட்டே என்ன பண்றாரு? திரும்பி வரார். தன்னுடைய தன்மையை அப்பயும் காட்டல. நம்பர்தாம் அதனை கேட்டு, நம்பராகிய சிவபெருமான், நம்புதற்குரியவர், வேற யாரை நம்பலாம்? அவரை தான் நம்பலாம் இல்லையா? நம்பராகிய சிவபெருமான் தாம் அதனை கேட்டு என்ன சொன்னாங்க? அங்கு உறுதி பெற்று விட்டார் திருவொற்றியூர்ல. அதனால அவர் இங்க வருவதற்கு நான் இசைய மாட்டேன், சம்மதிக்க மாட்டேன், நீரும் போம், நீரும் நிக்காதீங்க போங்கன்னு சொன்ன உடனே சுவாமி என்ன பண்றாரு? நம்பர்தாம் அதனை கேட்டு, அந்த வார்த்தையை கேட்டு நகையும் உட்கொண்டு சிரிப்பு வருது அவருக்கு இல்லையா? இறைவன் நடத்துற திருவிளையாடல் பாருங்க. ஏன்னா தான் தெரிஞ்சுக்காம சொல்றாங்கன்னு தெரியும். அதனால நகை உட்கொண்டு சிரிப்பை கொண்டு மெய்மை தம்பரிசு அறிய காட்டார். அப்பயும் என்ன பண்ணல? காட்டலையா? மெய்மை தம்பரிசு தான் சிவபெருமான் தான் அப்படின்றத அவள் அறியுமாறு காட்டவில்லை. காட்டாமல் தனி பெரும் தோழனார்த்தம். எதற்காக இந்த திருவிளையாடல் அப்படின்னு சொன்னா, பறவையாருடைய மனதை முழுவதும் மாற்றுவதற்காக இல்லையா? அது மட்டும் இல்ல,
இன்னொன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான், இந்த பிரிவு இருக்கு இல்லையா, அந்த பிரிவுனால அவர் எப்படிலாம் வருந்துறாரு, எப்படி வந்து புலம்புறாரு அப்படின்னு நண்பன் எப்படி பிரிவால வருந்துறான் புலம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை காணுகின்ற வேட்கை அப்படின்னு ஒரு ஒரு குறிப்பை இங்க சொல்லியிருக்காரு இல்லையா. சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன சொன்னாங்க, இங்க நிக்காதீங்க உடனே போங்கன்னு சொன்னார்ல, அதுதான் சுவாமி என்ன பண்றாரு, 1க்கு 2 முறை அவரை தவிக்க விடுகின்றார். அப்ப வெம்புரு வேட்கை காணும் திருவிளையாட்டின் மேவி தனிப்பெரும் தோழனார். ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வேற யாரும் இணை இல்லையா, யாரும் இணை இல்லை. தன்னுடைய சுவாமியுடைய அந்த அருட்திருதான் சுந்தரராக எழுந்தள்ளி வருகின்றது. அதனால அவரு தனிப்பெரும் தோழராக இருக்கலாம் குபேரன். ஆனா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தனிப்பெரும் தோழர். அவருடைய வெம்புரு வேட்கை, அவரோட ஆவல் ரொம்ப வருந்தி எப்படி துடிச்சிட்டு இருக்காரு, அந்த வேட்கை இன்னும் எனக்கு கொஞ்சம் காணணும், எப்படி வந்து அவரு சேர முடியாம துடிக்கிறாரு தவிக்கிறாரு அப்படின்றத பாக்குற அந்த திருவிளையாட்டின் மேவி, அந்த திருவிளையாடலை விரும்பி வம்பு அலர் குழலினார் தம் மறுத்ததே கொண்டு மீண்டார். அவங்க என்ன வாசகம் சொன்னாங்க, அவர் வரக்கூடாது, நீங்களும் இதன் பொருட்டு வராதிங்கன்னு சொன்னார்ல, அந்த வாசகத்தையே பதிலாக சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கொடுப்பதற்காக இறைவன் செல்கின்றார். வம்பு அலர் குழலினார், நல்ல வாசனை, அந்த பூக்கள் வந்து அப்போது மலர்ந்த மலர்களை சூடி இருப்பாங்க, அதனால வாசனை கமழ்கின்ற அந்த பூக்களை அணிந்திருக்கின்ற அந்த குழலினார் ஆகிய பறவையார் மறுத்து சொன்னாங்களே, அந்த பதிலை கொண்டே எங்க வராருன்னா மீண்டார், சுந்தரரிடம் வருகின்றார் நம்முடைய சிவபெருமான். அடுத்தது 347வது பாடல். தூதரை போக விட்டு வரவு பார்த்து இருந்த தொண்டர் நாதரை அறிவிலாதே நன்னுதல் புலவி நீக்கி போதர தொழுதேன் என்று புலம்புவார், பறவையாரை காதலில் இசைவு கொண்டு வருவதே கருத்துள் கொள்வார். இது நேத்துதான் ப்ரிப்பேர் பண்ண, அவ்வளோ ஒரு ரொம்ப சிறப்பு. இத வந்து இதை விட ஒரு புனிதமானது என்ன இருக்க முடியும்? இறைவன் அடியவர்களுக்காக இவ்வளவு இறங்கி வர்றது, செய்யற திருவிளையாடல், இதெல்லாம் புண்ணிய சரித்திரம் இல்லையா. அப்ப தூதரை போக விட்டு என்ன பண்றாரு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான், தூதராக சிவபெருமானை அனுப்பி விட்டு வரவு பார்த்து, அவரு சுவாமி வர்றத எப்ப வருவாருன்னு பார்த்துக்கிட்டே நிக்கிறாரு. ஏன்னா இவர் என்ன நினைக்கிறாரு, சுவாமியே போறாரு, கண்டிப்பா வந்து சக்சஸ் தான், அப்ப கண்டிப்பா அந்த புலவியை தீர்த்துக்கிட்டு வருவார், அவரு திரும்பி வந்த உடனே நம்ம மாளிகைக்கு செல்லலாம் சொல்லிட்டு எப்ப சுவாமி வருவார்னு வாயிலேயே பார்த்துட்டு இருக்காரு. தூதரை போக விட்டு வரவு பார்த்து அவர் திருப்பி வருவதையே எதிர்பார்த்து கொண்டிருந்த தொண்டராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் நாதரை அறிவிலாதே நன்னுதல் புலவி நீக்கி போதர தொழுதேன். ஆனாலும் இல்லையா, இவருக்கு வந்து தொண்டர் சுவாமிக்கு வந்து இவர் வந்து தோழர் மட்டும் இல்ல, தொண்டரும் இல்லையா. இப்ப சுவாமியை நான் அனுப்பிட்டனே அப்படின்ற ஒரு மனக்கலக்கமும் அவருக்கு இருக்கு. அதுதான் பாருங்க, நாதரை அறிவிலாதே, தலைவன் யாவற்றுக்கும் தலைவனாகிய சிவபெருமானை அறிவில்லாமல் நன்னுதல் புலவி நீர்க்க. நன்னுதல்னா அழகிய நுதல், அழகிய நுதல்னா பறவையாரை குறிக்கின்றது. பறவையாருடைய புலவி, அவர்களுடைய கோபத்தையும் அந்த ஊடலையும் நீக்குவதற்காக நாதரை தூது விட்டு, அறிவில்லாமல் தூது விட்டேனே, ஏன் அறிவுடைய செய்யற செயலா, அப்படி தூது விட்டுட்டானே, போதர தொழுதேன், தூதாக போய் வர தொழுது வேண்டினேனே அப்படின்னு புலம்புகின்றார். புலம்பி அது மட்டும் புலம்புல, அப்புறம் அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க, என்று புலம்புவார், பறவையாரை காதலில் இசைவு கொண்டு வருவதே கருத்துள் கொள்வார். என்ன சொல்றாரு, சரி ஆனா அனுப்பிட்டோம், பறவையாரை காதலில் இசைவு கொண்டு மீண்டும் என்னை காதலிக்க இசைவு கொள்ளுமாறு, அதாவது சம்மதிக்குமாறு செய்து விட்டுதான் இறைவர் வருவார், அதுதான் செய்வாரு கண்டிப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட காத்திருக்காரு. பறவையாரை காதலில் இசைவு கொண்டு, என்னுடன் முன்மாதிரியே வந்து என்ன காதலில் இசைவு கொண்டு என்னோட வந்து மகிழ்ந்து வீற்றிருக்க அவள் சம்மதிக்க வைத்துதான் இறைவன் வந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தையே கொண்டு இருக்கிறார். இவர் எதிர்பார்க்கல அப்படி மறுத்து பறவையா சொல்வார் அப்படின்ட்டும். சுவாமி வந்து ஏன்னா இவர்கிட்ட வரும்பொழுது அந்த தாமம் தன்மையோட வந்தாரு, அதனால இவர் அர்ச்சகரா போயிருப்பாரு, அது தெரியாம பறவையார் மறுத்தது எதுவுமே இருக்கு தெரியல, சுவாமி போயிருக்காரு, அதனால கண்டிப்பா கருத்தை முடித்து வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த பாடல். போய் அவள் மனையில் நன்னும் புண்ணியர் என் செய்தாரோ, நாயனார் தம்மை கண்டால்
நன்னுதல் மறுக்குமோதான். ஆய என் அயர்வு தன்னை அறிந்து எழுந்து அருளினார்தான் சேயிழை துணி தீர்த்து அன்றி மீள்வது செய்யார். என்னென்னலாம் யோசிக்கிறார் பாருங்க. அவர் சுவாமி வர்ற நேரத்துக்குள்ளார இவ்வளவும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய சிந்தையில் இந்த சிந்தனைகள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, போய் அவள் மனையில் நன்னும் புண்ணியர் என் செய்தாரோ. அவளது பறவையாருடைய மாளிகைக்கு நன்னும் அங்கு அணுகிய சிவபெருமான் புண்ணியர் இல்லையா, புண்ணிய மூர்த்தி, அடியவர்களின் துயரை தீர்க்கவர், என் துயரை தீர்ப்பதற்காக போன புண்ணிய மூர்த்தி என் செய்தாரோ. இவர் என்ன அங்க செஞ்சாருன்னு தெரியலையே, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. நாயனார் தம்மை கண்டால் நன்னுதல் மறுக்குமோதான். சுவாமியே வந்துட்டா நன்னுதல், அதான் அழகிய நுதலினை உடைய பறவையார் மறுப்பாளா? மறுக்க முடியாதுல்ல. சுவாமியே சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா மறுக்க மாட்டா. ஆய என் அயர்வு தன்னை அறிந்து எழுந்து அருளினார். அதாவது என்னன்னா, ஆய என் அயர்வு தன்னை, அதாவது என்னுடைய அயர்வு, என்னுடைய துன்பம், வருத்தத்தை தன்னை அறிந்து, நான் வருத்தப்படுறதன், நான் துன்பப்படுகின்றேன், அவளை சென்று அணையாது வருத்தப்படுகின்றேன் அப்படின்றதை அறிந்து எழுந்தருளினார். அதை தெரிஞ்சுதான் சுவாமி தூதாக போறாரு. அவர் சேயிழையோடைய துணி தீர்த்து அப்படின்றாங்க. அதாவது துணி அப்படின்னா ஊடல், சிறு ஊடல். அப்ப போனவர் என்ன பண்ணுவாரு, சேயிழைனா நல்லா இழை அப்படின்னா இழைக்கப்பட்ட அணிகலன்கள், சிறப்பாக இழைக்கப்பட்ட அணிகலன்களை அணிந்திருக்கின்ற பறவையார். பறவையாருடைய துணி தீர்த்து, இந்த ஊடலை தீர்த்து அன்றி மீள்வது செய்யார். இப்படிலாம் சுவாமி நினைச்சிட்டு இருக்காரு பாருங்க. போனாரே என்ன ஆச்சோ, மற்ற அந்த உலக அறிவு கற்ற மாந்தவர்களை மறுத்து அனுப்பிவிட்டார். ஆனா சிவபெருமானே போயிருக்காரு, அப்ப அதனால அவர் மறுத்து சொல்ல மாட்டாள் இல்லையா அப்படின்னு இவருக்குள்ளார மனசுல நினைச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம என்னுடைய துன்பம் எல்லாம் பார்த்துதான் போயிருக்காரு, அதனால நிச்சயமா நான் துன்பப்பட பொறுத்திருக்க மாட்டார், கண்டிப்பா வெற்றி செய்தியோட தான் வருவார். இவருக்குள்ள நினைப்பு அது மாதிரி. ஆய என் அயர்வு தன்னை அறிந்து, என்னுடைய துன்பத்தை எல்லாம் அறிந்துதான் எழுந்தருளினார், போயிருக்காரு. அதனால சேயிழையுடைய துணி தீர்த்து, பறவையாருடைய அந்த ஊடலை தீர்த்து அன்றி மீள்வது செய்யார். அதாவது அந்த அவரோட கோபத்தை நீக்கிட்டு தான் வருவார், இல்லைன்னா அவர் வரமாட்டேன், நீக்கிட்டு தான் வருவார் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோட இருக்காரு சுவாமி. எப்ப வராருன்னு பார்த்து என்று 349வது பாடல். வழி எதிர்கொள்ள செல்வர் வரவு காணாது மீள்வர், அழிவுற மயங்கி நிற்பர், அசைவுடன் இருப்பர், நெற்றி விழியவர் தாழ்த்தார் என்று மீளவும் எழுவர், மாறன் பொழி மலர் மாறி வீழ ஒதுங்குவார், புன்கண் உற்றார். நம்ம பார்த்தோம் இல்லையா, பறவையாருடைய தன்மை பிரிஞ்சு இருக்காரு. அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் வந்துட்டாரு, தெரியும், என்னதான் கோபம் இருந்தாலும் பக்கத்துல வந்துட்டாரு. ஆனா கோபத்தால அவர் அழைக்க முடியல. அப்ப என்ன பண்ணுவாங்க, மலர் பஞ்சனையில படுக்க மாட்டாங்க, தூக்கம் வராத படுக்க மாட்டாங்க. சரி உட்கார்ந்து இருக்காங்கன்னா உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க, நிக்கிறாங்களா நிக்கவும் மாட்டாங்க, நடந்துகிட்டே இருப்பாங்க. சரி நடந்து வெளில வரவாங்கன்னா அதுவும் பண்ண மாட்டாங்க, அங்கேயே நடந்துட்டு இருப்பாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க இல்லையா. இப்படி ஒரு துன்பத்துல ஊடல்ல இருப்பாங்க. அதே போலதான் இவருக்கும் அந்த நிலை. எந்த நிலை பார்த்தீங்கன்னா, வழி எதிர்கொள்ள செல்வார். நம்மளே முக்கியமா யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா வாசலுக்கும் வீட்டுக்கும் நடக்கும் இல்லையா, அது போல வழி எதிர்கொள்ள செல்வார். எதிர்கொண்டு சுவாமியை வரவேற்கணும், என்ன செய்தின்னு கேட்கணுன்றதற்காக வழி கொள்வதற்காக செல்கின்றார். வரவு காணாது மீள்வார். போய் பாக்குறாரு சுவாமி வரலையென்று திருப்பி என்ன பண்றாரு, உள்ளார வர்றது. அழிவுற மயங்கி நிற்பார். அழிவுற மயங்கி நிற்பார்னா மனம் அழிந்து நைந்து. சுவாமி அந்த வர்ற அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளார இவருக்கு என்ன மனசுல எவ்வளவு ஒரு போராட்டம் பாருங்க. மனம் அழிந்து அழிவுற நிற்பார். என்ன சுவாமி சொல்வாங்களோ, அவள் இதுக்கு சம்மதிப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு மனம் அழிந்து தடுமாற்றத்தோடய அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காரு. அசைவுடன் இருப்பார். அசைவுனா நடுக்கம், ஒரு பயம், நடுக்கம், என்ன சுவாமி சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நடுக்கத்துடனே இருக்கின்றார். நெற்றி விழியவர் தாழ்த்தார். நெற்றியில விழி கொண்ட சிவபெருமான் தாழ்த்தார். ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு சுவாமிக்கு நினைக்கிறாரு. சுவாமி நினைச்சா ஒரு செகண்ட்ல என்ன பண்ணலாம், ஆபத்தையும் நிகழ்த்த முடியும், மனசெல்லாம் மாத்த முடியும். நெற்றி விழியவர் தாழ்த்தார். நெற்றி விழியை கொண்ட சிவபெருமான் நம் தலைவன் தாழ்த்தார். இவ்வளவு நேரம் ஆக்குறாரே
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வாசல்ல போவோம் இல்லையா, அதே போல இவ்வளவு நேரம் ஆக்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வாசலுக்கு போறாரு. என்று மீளவும் எழுவார். இவ்வளவு லேட் ஆக்குறாரு சுவாமின்ட்டு மீளவும் எழுந்து சுவாமி வராரான்னு பார்க்க போறாரு. மாறன் பொழி மலர் மாறி வீழ ஒதுங்குவார். மாறன் பொழி மலர் மாறி இல்லையா, காமன் என்ன பண்ணுவான், ஐவகை மலர் அம்புகளை ஏவி உயிர்களுக்கு அந்த இன்பத்தை ஆசையை வந்து தூண்டுவான் இல்லையா. அது போல வந்து பறவையார்லையும் பார்த்தோம். பறவையார் வந்து அந்த மலர் மாறி பொழிய வருத்தம் முற்றார் சொல்லிட்டு, ஆனா சுந்தரமூர்த்தி நாயனார் ஒதுங்கிட்டாரா, வருத்தம் முரளியா. பாருங்க என்ன ஒரு சிறப்பு, ரெண்டு பேருக்கு இந்த ஒண்ணுதான் வித்தியாசம் பாருங்க. மாறன், மாறன்னா காமன் மன்மதன், பொழி மலர் மாறி, மலர் மாறியே பொழிகின்றானா இவர் மேல. அது வீழ ஒதுங்குவார், அப்படி வீழ ஒதுங்குவார், அது கீழே விழுது தோத்து விழுது, இவர் வந்து ஒதுங்கி போயிடுறாரு. காரணம் என்னன்னா இறைவன் மீது கொண்ட இந்த நம்பிக்கை. சுவாமி எப்படி இருந்தாலும் ஊடலை தீர்த்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இதை பத்தி கவலை இல்லை, அவர் வராரான்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். ஊடலை கண்டிப்பா தீர்த்து வருவார்ன்றதுனால அந்த நம்பிக்கையோட காத்துட்டு இருக்காரு. புன்கண் உற்றார் அப்படின்றாங்க. புன்கண்ணா துன்பம், சுவாமி வரவுதான் பார்த்துக்கிட்டு துன்பத்தோட காத்துட்டு இருக்காரு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அடுத்தது 350வது பாடல். பறவையார் தம்பால் நம்பி தூதராம் பாங்கில் போன அரவு அணி சடையார் மீண்டே அறியுமாறு அணையும் போதில் இரவுதான் பகலாய் தோன்ற எதிரெழுந்து அணையை விட்ட உறவு நீர் வெள்ளம் போல ஓங்கிய கழிப்பில் சென்றார். சுவாமி வராரான்னு வரவு பார்த்துட்டு திருப்பி உள்ளார வர்றது, இவ்வளவு நேரம் ஆக்குறாருன்னு திருப்பி வெளில போறது, இப்படி வர்றது, துன்பத்திலேயே இருந்தார் இல்லையா. இப்ப வந்து சுவாமி வந்து அவங்க பறவையார் மறுத்த அந்த வாக்கையே பதிலாக கொண்டு சுந்தரரிடம் எழுந்தள்ளி வருகின்றார் இறைவன். என்ன சொல்றார் பாருங்க. பறவையார் தம்பால் நம்பி தூதராம் பாங்கில் போன, அதாவது பறவையாரின் பால் அவர்கள் கிட்ட நம்பி தூதராம் பாங்கில் போன, நம்பி தூதர் போன்ற தன்மையுடன் போன, அதாவது தூது சென்று அவர்களுடைய ஊடலை தவிர்க்கும் பொருட்டு அந்த தன்மையோடு சென்ற சிவபெருமான் அரவு அணி சடையார், அரவு எப்படிப்பட்ட தூது போனவர், அரவு அணிகின்ற சடை, அரவுனா பாம்பு, பாம்பை அணிந்திருக்கின்ற சடையை உடைய சிவபெருமான் மீண்டு திருப்பி வராரு. அறியுமாறு அணையும் போது பாருங்க, சுவாமி நடத்துல திருவிளையாடல் தான் ரொம்ப பெருசு. போனாரு, திருப்பி இவர்கிட்ட அதே வடிவத்தோட தானே வந்திருக்கணும், வரல. தாமாம் தன்மையோடு சுவாமி வராரு. இவருக்கு என்ன தோணும், இப்படிதானே போயிருக்காரு சுவாமி, எப்படி அவர் மருத்துவ வருத்தம் இருக்குமா இல்லையா. சுவாமியுடைய திருவிளையாடல் தான் ரொம்ப பெருசு. அங்க அர்ச்சகரா போனவர் இப்ப என்ன பண்றாரு, தாமாம் தன்மையோடு இறைவன் வருகின்றார். தாமாம் தன்மைனா தன்னை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அடையாளங்களோட, இக்கண் திருநீலகண்டராக வருவது, சடாமுடியோட வர்றது, இப்படி வராங்க. அறியுமாறு அணையும் போதில், தான் வந்திருக்கன்றத அறியுமாறு அணையறார். திருப்பி வரும் பொழுது இரவும் தான் பகலாய் தோன்ற, இந்த நடு இரவுன்னு பார்த்தோம். இந்த சுவாமி அனந்த கோடி சூரிய பிரகாசத்தோடு வராராம். அப்படியே அந்த இடத்து முழுவதும் அப்படியே வந்து பகலானது போல வந்து ஒரு ஒளி பிரகாசமா பாருங்க சுவாமி. அதெல்லாம் நேர்ல கண்ணுறுகின்ற பாக்கியம் பெற்றவர் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அந்த ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனாருக்கே அதுதான் கதிர் போன்ற அழகு மிகுந்தவர். பறவையார் வந்து முதல்ல பார்க்கும் பொழுது அப்படிதான் தோணும், உடம்பு முழுவதும் அப்படியே 1000 கதிர் விரிச்சது போல அந்த அந்த ஒளி தோன்றும். அப்பதான் இவர் வந்து நினைப்பார், இவர் யாரு, மன்மதனா, இந்திரனா, முருகனா அப்படின்னு நினைப்பார். அவ்வளவு ஒரு அழகுடையவர் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இவ்வளவு சிறப்புனா, அவருடைய தலைவராகிய நம் சிவபெருமானுக்கு இவ்வளவு பெருமை இருக்கும். அப்ப இரவும் பகலும் பகலாக தோன்றும்படினா இரவுதான், ஆனா பகல் மாதிரி அந்த வெளிச்சத்தோட அந்த அருள் ஒளியோட சுவாமி எழுந்தருள எதிர் எழுந்து அணைய விட்ட, எவ்வளவு கிட்ட எப்படி ஓடுறாரு பாருங்க சுவாமியை பார்த்தோமே. அதுக்கு எவ்வளவு ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்றா பாருங்க. எதிர் எழுந்து உட்கார்ந்து அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு அணையை விட்டு உறவு நீர் வெள்ளம் போல, உறவுனா நீர் பெருக்கு. இப்ப அணையில வந்து தண்ணிய வந்து தேக்கி வச்சிருக்காங்க, முழுசும் தேக்கி வச்சிருக்காங்க, கொள்ளளவு. கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல, முழுவதும்னு அர்த்தம். பெருக்குன்னா நிறைய தண்ணீர் இருக்கு, முழுவதும் அணை நிரம்பி இருக்கு. அந்த அணையை திறந்து விட்ட உடனே எவ்வளவு வேகமா போகுமோ, திறந்து விட்டான்றத உடைச்சுக்கிட்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு எவ்வளவு வேகமா நீர் போகுமோ அதே போல இறைவனை நோக்கி வேகமா ஓடுறாராம். என்ன பதில் அவர் இறைவன் சொல்ல போறாரு சொல்லிட்டு, அப்ப எதிர் எழுந்து
அணையை விட்ட உறவு நீர் வெள்ளம், வெறும் நீர் இல்ல, மிக பெருக்காகிய நீர், இது வெள்ளமா இருக்கு, அது அணையை விட்டு எவ்வளவு வேகமா போகுமோ அது போல ஓங்கிய களிப்பு சந்தோஷத்தோட போறாராம். ஏன்னா சுவாமி முடிச்சுட்டு தான் வந்திருப்பாருன்னு இவருக்கு ஒரு எண்ணம், திருவிளையாடலை அறிந்து கொள்ளவில்லை. அதனால என்ன நினைக்கிறாரு, ஓங்கியனா மிக்க அதிகமா இருக்கிற களிப்போடு சந்தோஷத்தோடு சென்று என்ன சுவாமி கிட்ட சொல்றாரு பாருங்க. சுவாமி கிட்ட இதுதான் ஒண்ணு, சுவாமி கிட்ட நம்ம என்ன விண்ணப்பம் வைக்கிறோன்றதும் முக்கியம், ஒரு வார்த்தையும் முக்கியம். முதல்ல சொன்ன மாதிரி சுவாமியோட வாக்கு மாறாது. அவர் என்ன சொல்றாரு, உன்னோட துன்பத்தை ஒழி தூதனாக போகின்றேன்னு தான் சொன்னாரு. ஊடலை தீர்த்து வருவேன்னு சொல்லவே, அவர் சொன்னபடி தூதனாகத்தான் சென்று வந்தார். ஒரு அர்ச்சகர் வேடம் கொண்டு தூதனாக சென்று வந்தார். இதெல்லாம் உணராம என்ன பண்றாரு, சுவாமி கருத்தை தீர்த்து வந்தார் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இவர் போறாரு. என்னென்ன சொல்றா பாருங்க, சுவாமி கிட்ட கேட்காம இவரே நினைச்சுக்கிட்டாரு, சுவாமி ஊடலை தீர்த்துட்டாரு நினைச்சுக்கிட்டு இவரே சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, சென்று தம் பிரானை தாழ்ந்து திருமுகம் முறுவல் செய்ய ஒன்றிய விளையாட்டு ஓரார் உறுதி செய்து அணைந்தார் என்றே அன்று நீர் ஆண்டு கொண்ட அதனுக்கு தகவே செய்தீர், இன்று இவள் வெகுளியெல்லாம் தீர்த்து எழுந்தருளி என்றார். சுவாமியை பேச உடல, சுவாமி வந்தாருன்னே செயலை முடித்து வந்தார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவரே என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்று தம் பிரானை தாழ்ந்து, தனக்கு தலைவனாகிய சிவபெருமானை தாழ்ந்து, சுவாமி ஃபர்ஸ்ட் விண்ணப்பம் செய்யும் போது தாழ்ந்து வணங்கிதான் சொல்லணும் இல்லையா. இப்ப சிவபெருமானை தாழ்ந்து திருமுகம் முறுவல் செய்ய, அதாவது திருமுகம் முறுவல் செய்யனா சுவாமி சிரிச்சுட்டே வர்றாரு இல்லையா. ஏன்னா நங்கையார் பறவையார் மறுத்து சொன்னாரு அப்படின்றத தன்னை தெரிந்து கொள்ளாமல் சொல்றாங்கன்னு சிரிச்சுட்டு வர்றாரு. ஆனா இவர் என்ன நினைக்கிறாரு, நம்முடைய கருத்தை முடித்து வந்தார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சுவாமியோடைய சிரிப்புக்கு முழு அர்த்தம் இவருக்கு புரியல. அதனால அந்த முறுவலை நோக்கி திருமுகம் முறுவல் செய்ய ஒன்றிய விளையாட்டு ஓரார், சுவாமியுடைய விளையாட்டை புரிந்துக்கல இவரு. சொன்னது போல ஒரு முறை நான் சுந்தரத்தை சொல்ல முடியுமா, நான் முதல் முறை போயிட்டு வரேன் அடுத்த முறை செல்லும் பொழுதுதான்ன்றத அவர் சொல்லல. அதனால இறைவன் நினைத்த உடனே மாற்ற முடியும் மனச. இப்ப சுவாமியா நேர்ல போயிருக்காருன்னா மாத்திருப்பாருன்னு இவர் ஒரு நம்பிக்கையோட என்ன சொல்றாருன்னா, ஒன்றிய விளையாட்டு ஓரார், இறைவன் இவர்களுக்கிடையே சுந்தரருக்கும் பறவையாருக்கும் இடையே செய்கின்ற இந்த விளையாட்டினை ஓரார்னா உணர்ந்து கொள்ளாமல் உறுதி செய்து அணைதார் என்றே. உறுதி செய்துனா இசைவுபடுத்தி, அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் எழுந்தருள அவர் சம்மதித்து விட்டார், அதற்கு இறைவன் வழிவகை செய்து விட்டார், அணைந்தார் என்றே முடிச்சுட்டார் இவரே நினைச்சுக்கிட்டு அணைந்தார் என்றே. அன்று நீர் ஆட்கொண்ட அதனுக்கு தகவே செய்தீர், ஏனே அன்று நீர் திருவெண்ணை நல்லூர்ல என்ன பண்றீங்க, ஆண்டு கொண்டீர்கள் என்னை. அன்று நீர் ஆண்டு கொண்ட அதனுக்கு, எதுக்காக ஆண்டு கொண்டீர்கள், உங்களுடைய அடியவர் என்று ஆண்டு கொண்டு எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க, அடிமைத்தன்மை கொள்கின்றீர்கள். அதே போலவே இப்பயும் எழுந்தருளி அப்பொழுது திருமேனி கொண்டு என்னை ஆட்கொண்டீர்கள், இப்பொழுதும் திருமேனி கொண்டு என்னுடைய புலவியை தீர்த்து எனக்கு அருள் செய்தீர்கள் அப்படின்ட்டு அப்படி போற்றி சொல்றாரு. அன்று நீர் ஆட்கொண்ட அதனுக்கு தகவே செய்தீர், தகவேனா அதற்கு ஒத்தபடி. ஏன்னா அப்பயே ஆண்டு கொண்டீர்கள், உங்க அடியவன் ஆயிட்டேன், இப்ப அடியவர்களுடைய வேண்டியதெல்லாம் செய்யறது தலைவன் கடமை. அப்ப அதுக்கேத்த மாதிரி அன்னைக்கு ஆட்கொண்டதுக்கு ஏத்த மாதிரியே தவறில்லாம என்ன பண்ணிட்டீங்க, புலவி அவளுடைய புலவியை தீர்த்து எனக்கு அருள் செய்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இன்று இவள் வெகுளி எல்லாம் தீர்த்து, அவளுடைய கோபம் எல்லாம் தீர்த்து எல்லாத்தையும் தீர்த்துட்டு தீர்த்து அருள்நீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் செய்ய சுவாமி சிரிச்சிட்டு இருக்காருல்ல, அது என்ன எதனால சிரிக்கிறான்றத சுவாமி சொல்றாரு பாருங்க அடுத்த பாடல். அம்மொழி விளங்கும் நம்பிக்கை ஐயர் தாம் அருளி செய்வார், ஐயனே அன்று ஆட்கொண்டதற்கு மாதிரி இப்பயும் திருமேனி எடுத்து ஊடலை தீர்த்து அருள் செய்தீர்கள் வணங்க சுவாமி என்ன சொல்றாரு பாருங்க. அம்மொழி விளம்பும் நம்பிக்கை, இப்படி சொன்ன நம்பிக்கை ஐயர் தாம் அருளி செய்வார், பெருமை உடையவராகிய சிவபெருமான் என்ன அருளி செய்கிறார்னா, நம்மை நீ சொல்ல நாம் போய் பறவை தம் இல்லம் நன்னி கொம்மை வெம் முளையினார்கட்கு உன் திறம் எல்லாம் கூற கொள்ளார். சுவாமி சொல்றாங்க, நம்மை நீ சொல்ல நாம் போய் எனக்கு நீங்க இவ்விரவே சென்று அவள் ஊடலை நீக்க வேண்டும்னு நீ சொல்ல நாம் போனோம், நடந்தத சொல்றது பாருங்க. நம்மை நீ சொல்ல, நீ சொன்னதுனால நாம் போய்
பறவை தன் இல்லம் நன்னினா சேர்ந்து அவளுடைய இல்லத்தை சேர்ந்து கொம்மை வெம்முலையினார்கட்கு. இந்த கொம்மை வெம்மைனா என்ன அர்த்தம்னா பெண்களுடைய அந்த அழகிய தனபாரங்களை வந்து இப்படி போற்றி சொல்றது. ஏன் வந்து இப்ப பறவையார் சொல்றாங்கன்னா, பறவை சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வந்து இறைவனை போல பெருமைக்குரியவர். பறவையார் உமையன்னை போலவர் இல்லையா? இப்ப அவங்களோட தனபாரங்கள் எப்படிப்பட்டது? பரஞானம் அபரஞானம் அப்படின்றது போல. அப்ப இந்த திரண்ட இளமையான விருப்பத்திற்குரிய தனபாரங்களை கொண்டிருக்கின்ற பறவை, இந்த பறவைக்கு உன் திறமெல்லாம் கூற, உன் திறம், உன்னுடைய அந்த வருத்தம், இது எல்லாத்தையும் உன்னோட நிலைமை, இது எல்லாத்தையும் கூற கொள்ளால் அதை அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ வந்து அவள்கிட்ட சேர்வதற்கு அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வெம்மைதான் சொல்லி நாமே வேண்டவும் மறுத்தாள். பாருங்க சுவாமியுடைய திருவிளையாடல். வெம்மைதான் சொல்லி கொடிய சொற்கள், கோப சொற்கள் எல்லாம் சொல்லி நாமே வேண்டவும் மறுத்தாள். நானே போய் பேசவும் மறுத்துட்டாப்பா. பாருங்க, சுவாமி தாமாம் தன்மையோட போயிருந்தா கண்டிப்பா மறுத்திருக்க மாட்டாங்க. அரகுற மனசாவது அவங்க கண்டிப்பா ஒத்துப்பாங்க. ஆனா என்ன பண்றாங்க? நாமே வேண்டவும். ஆனா தான் வந்து அர்ச்சகரா போனதை சொல்லல சுவாமி. சொல்லாம எவ்வளவு ஒரு திருவிளையாடல் பாருங்க இந்த அருள் நிகழ்வுல. இப்ப சுவாமி சொல்றாங்க, பறவையாரிடம் சென்று உன்னுடைய திறத்தை எல்லாம் சொன்னப்பா. ஆனா அவ கோபம் குறையல. கோபத்தோட பேசி என்ன பண்ணிட்டா? நாமே வேண்டவும், நானே இவ்வளவு சொல்லியும் அவ மறுத்தாள் என்றார். அப்படி சுவாமி சொல்ல அவருக்கு எப்படி இருக்கும்? சுந்தரருக்கு என்ன ஒரு வருத்தம் இருக்கும். சுவாமியே செய்ய முடியலன்னா நீ எப்படி என்ன யாரால செய்ய முடியும் அப்படின்ற வருத்தம் இருக்கும் இல்லையா? ஏற்கனவே இந்த சுவாமி தாழ்த்துகின்ற காலத்தையே பொறுத்து கொள்ளாதவர், இது போல சுவாமியாலையும் அது முடியல அப்படின்னு வந்து எப்படி ஒரு துன்பம் அவருக்கு இருக்கும். அதுதான் சொல்றாங்க பாருங்க. அண்ணலார் 353வது பாடல். அண்ணலார் அருளி செய்ய கேட்ட ஆரூரர் தாமும் துண்ணென நடுக்கமுற்றே தொழுது. நீர் அருளி செய்த வண்ணமும் அடியாலான பறவையோ மறுப்பால் நாங்கள் என்னார் அடிமைக்கு என்பது இன்று அறிவித்தீர் என்றார். பாருங்க, உடனே இவ்வளவு கோபம் என்ன பாருங்க. அண்ணலார் அருளி செய்ததை அண்ணல்னா பெருமைக்குரியவராகிய தலைவராகிய நீங்கள் அருளி செய்ததை, நீங்க ஒரு சொன்னதை இப்படி சுவாமி நீங்க அவள் வந்து பறவையார் வந்து மறுத்து விட்டாள். வெம்மையான சொற்களை கூறி நாமே வேண்டவும் மறுத்து விட்டாள் சொன்ன உடனே, இப்படி சுவாமி சொன்ன உடனே கேட்ட உடனே ஒரு நடுக்கம், ஒரு துன்பத்தால ஒரு நடுக்கம் பொருள இருக்கும். அது போல வந்து துண்ணுன்னா திடீர்னு வந்து ஒரு கெட்ட ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடம்பு எப்படி நடுக்கம் ஆகுமோ அதே போல துண்ணென நடுக்கமுற்றே, திடீர் என நடுக்கமுற்றே. சுவாமி சொன்னதை கேட்ட ஆரூரர் வந்து தாமும் துண்ணென நடுக்கமுற்றே தொழுது. சுவாமி கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி தொழுது தானே கேட்கணும், பேசணும். இப்ப தொழுது என்ன சொல்றாருன்னா, நீர் அருளி செய்த வண்ணமும் அடியாலான பறவையோ மறுப்பால். சுவாமி நீங்களே சொல்லியும், நீங்க தலைவனாகிய நீங்களே நேரில் சென்று எழுந்தருளி சொல்லியும் உமது அடியாவல் ஆகிய பறவையார் மறுப்பாலோ? அவன் மறுக்க முடியுமா? இப்ப வந்து பாருங்க, சுவாமியை தனியா விட்டுட்டு பறவையாரோட கூட்டு சேர்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. நாங்கள் என்ன அடிமைக்கு என்பது இன்று அறிவித்தீர். அதாவது உங்களுடைய எண்ணத்தில் வைக்காத அடிமைகள் நானும் பறவையும் அப்படின்றத நீங்க அறிவித்தீர். இன்னைக்கு எங்களுக்கு தெரியப்படுத்துட்டீங்க சுவாமி. கோபத்துல எப்படி பேசுறார்? ஏன்னா அவருக்கு தொண்டரும் இறைவர் மட்டும் இல்ல, இவருக்கு வந்து தோழர் இல்லையா? இப்ப என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னையும் பறவையாரையும் சேர்த்து சொல்றாரு. நாங்க என்னார் அடிமைக்கு, உங்களுடைய அடிமை திறத்திற்கு என்னல, அதாவது எங்களெல்லாம் நீங்க உங்களோட அடிமையாகவே எண்ணவில்லை, கருதவில்லைன்னு அர்த்தம். என்னார் அடிமைக்குன்னா அடிமை திறத்துக்கு நாங்க வந்து தகுதி இருக்கிறவங்க நீங்க நினைக்கல. அப்படி நீங்க நினைச்சதுதான் எங்களுக்கு அருள் செஞ்சிருப்பீங்க என்பதை இன்று அறிவித்தீர். எங்களெல்லாம் நீங்க அடிமையாகவே நினைக்கல அப்படின்றத எங்களுக்கு தெரியப்படுத்திட்டீங்க சுவாமி, இன்று அறிவிச்சிட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா சொல்றாரு. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஏன் ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பறவையார வந்து இசைவிக்காத ஒரு காரணம் வந்து, பறவையாரை இசைவித்து தன்னுடைய கருத்து முற்றுமாறு செய்திருந்தால் அப்படியும் சுவாமி செய்யல. இன்னொன்னு இவர் என்ன சொன்னாரு, பறவையாரோட சேர வேண்டும் சொன்னாரு. இவரோட கருத்து முற்றைக்கவே இல்லை, அதாவது செஞ்சு முடிக்கல. அப்ப நீங்க எங்களை அடிமையா கொண்டிருந்தா எங்களுடைய விருப்பத்தை செய்திருப்பீர்கள். எதற்காக இந்த வார்த்தை சொல்றாங்கன்னா, சுவாமி நினைச்ச ஒரு
ஒரு நொடியில என்ன பண்ண முடியும், மனசை மாற்ற முடியும். ஆனா நீங்க பறவையாருடைய மனதை மாற்றவில்லை. அவருடைய அடிமைத்தன்மையை நீங்க ஏற்கல. நான் உங்களை தூதாக சென்று மனசை மாற்றி வரணும்னு சொன்ன, நான் சொன்னதையும் கேட்கல. அப்ப எங்களை நீங்க அடிமையாகவே கொள்ளவில்லை, எண்ணத்தில் கொள்ளவில்லை. அதை வந்து நீங்க அறிவிச்சிட்டீங்க, எங்களுக்கு தெரியும்படி செய்து விட்டீர்கள் சொல்றாரு. இன்னும் எவ்வளவு கோவம், என்ன சொல்றாரு பாருங்க. வானவர் உய்ய வேண்டி மறிகடல் நஞ்சை உண்டீர், தானவர் புறங்கள் வேவ மூவரை தவிர்த்து ஆட்கொண்டீர், நான்மறை சிறுவருக்கு ஆக காலனை காய்ந்து நட்டீர், யான் மிகை உமக்கு இன்று ஆனால் என் செய்வீர் போதாது என்றார். எவ்வளவு கோவத்துல என்னென்ன சொல்றாரு பாருங்க. வானவர் உய்ய வேண்டி மறிகடல் நஞ்சை உண்டீர், தேவர்கள் எல்லாம் உயிரோட இருக்கணும், காப்பாத்தணும்ன்றதற்காக மறி கடல், இந்த பார்க்கடல் கடைச்சாங்கல்ல, மறி கடல்னா அந்த திரைகள்லாம், இந்த அலைகள்லாம் வேகமா வந்து தண்ணி அப்படி வாரி அரைச்சி வரும் இல்லையா, அது போன்ற அலைகளை உடைய கடல், அந்த பார்க்கடல்ல வந்த நஞ்சை உண்டீர்கள். எதற்காக? வானவர்களுக்காக உண்டீர்கள். தானவர் புறங்கள் வேவ மூவரை தவிர்த்தாற் கொண்டீர். அந்த முப்புறங்களை எரிக்கும் பொழுது, எல்லாரும் தெரிஞ்ச கருத்துதான், அந்த முப்புறங்களை எரிக்கும் பொழுது அந்த முப்புறங்கள்ல மூவர் மட்டும் சிவபூஜையும் சிவபக்தியும் கைவிடாமல் இறைவன் மீது அன்பு கொண்டிருந்தார்கள். அந்த முப்புறங்களையும் எரிக்கும் பொழுதும் அந்த மூவரை காப்பாத்தினார் சுவாமி தன்னுடைய அடியவர்கள். அந்த முப்புறங்கள் தெரியும், உலோகங்கள், அப்ப எவ்வளவு ஒரு சூடு, அந்த வெப்பம் இருந்தாதான் எரிக்க முடியும். அந்த வெப்பத்துக்குள்ளார இருந்தும் மூவரை இறைவன் காத்தருளினார். அப்படி அவ்வளோ ஆற்றல் உங்களுக்கு இருக்கு. எப்படி இருந்தாலும் உங்க அடியாரை காப்பாற்ற முடியும். ஆனா எனக்கு நீங்க செய்யல, என்ன நீங்க அடிமையாவே நினைக்கல அப்படின்னு சொல்றாரு. அந்த மூவர் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரம விரதன், பரமயோகன், பரமகுணன் அப்படின்ற மூவர் மட்டும் அந்த முப்புறங்களில் இருந்தும் சிவ பூஜையும் சிவ பக்தியும் கைவிடாமல் இருந்தார்கள். அது அந்த ஆணவர் புறங்கள் வேவ, அசுரர்களுடைய புறங்களை வந்து முப்புறங்களை வேவ, தீயால் வேவ வைத்தீர். ஆனா மூவரை தவிர்த்து ஆட்கொண்டீர். அதுல இருக்கிற மூவரை வந்து காப்பாத்தி ஆட்கொண்டு அருளினீர்கள். நான்மறை சிறுவருக்காக காலனை காய்ந்து நட்டீர். வேதம் ஓதுகின்ற மார்க்கண்டேயருக்காக அவரை வந்து பிடிக்க வந்த அந்த யமன் காலனை வந்து காய்ந்து காலால் உதைத்து உயிரை நீக்கி நட்டீர், அருள் செய்தீர். இங்க யாருக்கு அருள் செய்தாரு? யமனுக்கும் அருள் செய்த, மார்க்கண்டேயருக்கும் என்றும் 16 கொடுத்தார். இப்படி எல்லாம் அடியவர்களுக்கு எதுக்காக சொல்றான்னா, ஆயுளே முடிஞ்சிருந்தாலும் அந்த ஆயுளை மாற்றி அவக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கு. முப்புறங்களும் எரிந்தாலும் அதுல மூவரை காக்கின்ற தகுதியாகவும் இருக்கு. வானவர்கள் பயன் கருதி வணங்கினாலும் அந்த வானவர்களுக்காகவும் அருள் செய்றீங்க. ஆனா எனக்கு வந்து உங்களால செய்ய முடியல அப்படின்னு கேட்கற பாருங்க. யான் மிகை உமக்கு இன்று ஆனால், யான் மிகைனா அவங்க எல்லாம் உங்களுக்கு வேண்டியவங்க, நான் வந்து மிகைனா வெறுத்து தள்ளப்பட்டவன். என்ன நீங்க அடியார் லிஸ்ட்லயே சேர்க்கல, வெறுத்து தள்ளிட்டீங்க. யான் மிகை உமக்கு இன்று ஆனால், இன்று எனக்கு என்ன ஆயிட்டேன், நான் உங்களுக்கு வேண்டத்தகாதவன் ஆகிவிட்டேன், என வெறுத்து ஒதுக்கிட்டீங்க. ஆனால் என் செய்வீர் போதாது. அதனாலதான் நீங்க என்ன பண்றீங்க, அவன் மனசை மாத்தாமே திரும்பி வந்துட்டீங்க. என் செய்வீர் போதாது, நான் உங்களுக்கு வேண்டப்படாதவன் ஆயிட்டேன். அதனாலதான் என்ன பண்றீங்க, அவளோட மனசை மாத்தாமே வந்துட்டீங்க. போதாதுன்னா அவளோட கருத்தை முடிக்காம வராம நீங்க என்ன செய்வீங்க, ஏன்னா நான் தான் உங்களுக்கு அடியவன் இல்லையே, அதனாலதான் நீங்க முடிக்காம இந்த காரியத்தை வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த இன்னும் ஒரே ஒரு பாடலோட முடிக்கிறேன். ஆவதே செய்தீர் இன்று என் அடிமை நீர் வேண்டாவிட்டால், பாவியேன் தன்னை அன்று வலிய ஆட்கொண்ட பற்று ஏன், நோவும் என் அழிவும் கண்டீர் நுடங்கு இடை அவள்பால் இன்று மேவுதல் செய்யீராகில் விடும் உயிர் என வீழ்ந்தார். இவ்வளோலாம் சொல்லிட்டு சுவாமி கிட்ட, அதாவது எங்களால நீங்க அடிமையாகவே ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கெல்லாம் அருள் செஞ்சீங்க, என்ன அருள் செய்யல, அப்ப என்ன தள்ளி வச்சுட்டீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசி என்ன சொல்றீங்க, ஆவதே செய்தீர் நீர், உங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சிட்டீங்க. ஆவதே செய்தீர் இன்று என் அடிமை நீர் வேண்டாவிட்டால், என்னுடைய அடிமைத்தன்மை நீங்க வேண்டலாம், நான் உங்களுக்கு அடியனா இருக்க வேணான்னா அன்னைக்கு எதுக்கு தடுத்தாட்கொண்டீங்க, தடுத்தாட்கொண்டு அடியவன் சொன்னீங்கல்ல, அப்ப அடியவனுக்குரிய செயல்களை எல்லாம் கர்மங்களை எல்லாம் செய்வது தலைவன் செயல் தானே, அப்பயே இன்று செய்யாம விட்டீங்க அப்படின்னு கேட்கிறாரு பாருங்க. இன்று என் அடிமை நீர் வேண்டாவிட்டால், என்னுடைய அடிமைத்தன்மையை உங்களுக்கு தேவையில்லைன்னா, பாவியேன் தன்னை அன்று வலிய ஆட்கொண்ட பற்றியன், எதற்காக வலிந்து ஆட்கொண்டீர்கள், அப்படியே என்ன விட்டுருக்கலாம்ல, அப்படி வலிந்து ஆட்கொண்டுட்டு இப்ப அருள் செய்யாம இருக்கலாமா, நீங்களே வந்து வலிந்து ஆட்கொண்டீங்க, அப்ப அருள் செய்வது உங்கள் கடன், உங்களோட நீதி, செய்ய வேண்டியது உங்களோட கடன் அப்படின்றாரு.
நோவும் என் அழிவும் கண்டீர். அது நோவும் அழிவும் நான் உள்ளத்தாலும் வருந்துகின்றேன், உடலாலும் வருந்துகின்றேன். அந்த துன்பம் அதிகமா இருக்கிறதுனால. அப்ப நோவும் என் அழிவும், என்னோட மனம் உடைஞ்சிருக்கிறதும், நோய் தாக்குண்டது போல நான் வருந்துறதும் கண்டீர், நேர்லயே பாக்குறீங்க. நுடங்கு இடை அவள் பால் இன்று மேவுதல் செய்யீராகில். தூவலும் இடையை உடைய பறவையார் பால் நான் இன்னைக்கு போகணும், மேவுதல் செய்யீர் ஆகில். அப்படி நீங்க செய்யலன்னா விடும் உயிர், உயிர் விடும் இல்ல, விடும் ஃபர்ஸ்ட் சொல்றாரு, விடும் உயிர், உயிர் உடனே எனக்கு போயிடும் சொல்லிட்டு சுவாமியுடைய திருவடியில விழுறார். என்ன பாருங்க, அந்த கணவன் மனைவி பாருங்க, மனைவி என்ன சொல்றாங்க, கணவன் வந்தா உயிர் போயிடும்ன்றாங்க, அவ்வளவு கோவம். இவங்க என்ன சொல்றாங்க, மனைவி கிட்ட போலனா உயிர் விடும் அப்படின்றாங்க. என்ன ஒரு திருவிளையாடல் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு அற்புத நிகழ்வு. அப்ப அவங்க கோவத்துல சொல்றாங்க சுந்தரர் வரக்கூடாது அப்படின்ட்டு. இவர் என்ன சொல்றாரு, இன்று இரவேன்றாங்க. அதுவும் இன்று இரவே போறதற்கு நீங்க அருள் செய்யலனா, அவளிடம் போவதற்கு நீங்க அருள் செய்யலனா விடும் உயிர், உயிர் உடனே நீங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீழ்கின்றார். சுவாமி தெரியாமல் என்ன பண்றாரு, பறவையாருடைய உடல் நீங்கியதா, இன்னும் என்னென்ன அருள் திருவிளையாடல்கள் இறைவன் நிகழ்த்தினார் அப்படின்றதெல்லாம் வரும் வாரங்களில் இறைவன் திருவருளால் சிந்திப்போம் என்று கூறி, ஒப்பில்லாத அருட்சுவை, பக்தி சுவை, இன்ப சுவை எல்லாமே நிறைந்த பெரியவரான அருட்பகுதி. இதை சிந்திக்கிறது பெரும் பாக்கியம், கேட்டு மகிழ்வதும் பெரும் பாக்கியம். இறைவன் திருவருளால் அதை பெற்றோம். கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியார் பெருமக்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை போற்றி சொல்லணும். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். பிரேமா அம்மாவே போயிட்டாங்க போட்டுருக்க. அவங்களுக்கு வேலை இருக்குன்னு சொன்னாங்க ஐயா, இருந்தாலும் போயிட்டாங்க ஐயா. சரி, நான் தொடர்ந்து விடுறேன். சாருமதி, நீங்க சொல்றீங்களா? நீங்களாம் சொல்லிடுறீங்களா? கடைசியா சொல்றேன். ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா, ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டு நாங்க மனசு எல்லாத்தையும் கேட்கிறோம். சரிம்மா, நீங்க சொல்லுங்க ஐயா. நல்ல ஒரு அற்புதமான ஒரு வரலாறு. இந்த கடைசியில இருந்தே சொல்றேன். ஒரே ஒரு ஒப்புமை ஒண்ணு இருக்கு. எனக்கு இப்ப சொல்லும் போதுதான் அது எனக்கு மனசுல பட்டுச்சு. ஒரு பெரிய துன்பக்கடல்ல நம்ம ஆழ்ந்திருக்கும் பொழுது, பெருமானை வேண்டி இறங்கும் பொழுது, பெருமான் பல உயிர்களுக்காக, பல காரணங்களுக்காக, பல்வேறு கருணையோடு காத்தருளிய அந்த வரலாறுகள்லாம் இருக்கு பாருங்க. இந்த புராண செய்திகள், இந்த அட்டவீரட்ட குறிப்பு, அடிமுடி தேடிய படலாம், அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்தது, அலைகடல்ல நஞ்சம் உண்டது என்று பலவாறு, கங்கை தலையில் சூடியது, பண்டு பகீரதன் வேண்டன்னு சொல்லி அடியார்களுக்காக இறங்கி இதை பெருமானுக்கு நினைவூட்டு படுத்தி, இப்படியெல்லாம் நீங்க அந்த நேரத்துல காத்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு சூழல்னு சொல்லி இங்க என்ன செய்யறாங்க, 3 செய்தி சொல்றாங்க. 354 அவங்க அம்மா முடிச்சாங்கல்ல அந்த இடத்துல. வானவர் உய்ய வேண்டி மறிகடல் நஞ்சம் உண்டு, அவர்கள்லாம் சரணடைந்தார்கள், நீங்க நஞ்சம் உண்டு அவர்களை காத்தீங்க. தானவர் புறங்கள் வேவ மூவரை தவிர்த்து ஆட்கொண்டு, அந்த அசுரர்களோட புறங்கள்லாம் எரியும்படியே தன்னை மறவாத மூவரை காத்து ஆட்கொண்டீர் என்று சொல்லி அந்த கருத்தை சொன்னாங்க. அடுத்தது, நான்மறை சிறுவருக்காக காலனை காய்ந்து நட்டீர். அன்றைக்கு மார்க்கண்டேயன் சரண் அடைஞ்சோன்னா நீங்க உடனே என்ன பண்ணீங்க, அந்த காலனை இது பண்ணி இவனை நிலைப்படுத்தினீர்கள்னு சொல்றாங்க. இவனை காத்துறீங்க. இப்ப நான் எதற்குமே உனக்கு பயன்படலையா? எல்லா அடியார்களும் இப்படிலாம் சொல்லி உங்கள்கிட்ட கேட்கும்போது அவர்களுக்கெல்லாம் காத்தருளியே, நான் உனக்கு மிகையா அப்படின்னு சொல்லி அப்படி வருந்தி சொல்வது போல சொல்றாரு. இதே நம்ம பாத்தீங்கன்னா திருமருகல்ல அந்த செட்டிப்பெண் என்ன சொல்லி வேண்டுறான்னு பார்க்கணும். ஒரு ஒப்பீடு. இப்ப நான் இதெல்லாம் தயார் பண்ணிட்டு வரல, இவங்க சொல்ல சொல்ல எனக்கு அது நினைப்பு 476வது பாட்டு திருஞான சமுதர் புராணத்துல நான் படிச்சிடறேன். ஏன்னா உங்களால் நூல் எடுக்க முடியாது. அடியாராம் இமைவர் கூட்டம் உய்ய, அந்த அம்மா பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டான். மருத்துவர்கள்லாம் பாக்குறாங்க, மந்திரவாதிகள்லாம் பாக்குறான், வேற யாராலையும் எதுவுமே முடியலங்கிற நேரத்துல அப்ப ராஜகோபுரத்தை பார்த்து இந்த பெண் எப்பொழுதுமே சிவ வழிபாட்டிலேயே இருந்த ஒரு நிலையார், வழுவாள் பெருமான் கடல் வாழ்க்க வேணா, எழுவாள் நினைவாள் இரவும் பகலும், மழுவாளுடையாய் மருகர் பெருமான் தொழுவாள் இவளை துயராக்கினையேன்னு சொல்லி பெருமான் மேலேயே அந்த குற்றத்தை ஏற்றுறார் இல்லையா.
அந்த ஒரு கையற்ற நிலையில வேறு யாருமே இல்லையா நான் என்னன்னு அந்த ராஜகோபுரம் பார்த்தோன்னா ஆக நமக்கு சாமி இருக்காரு அப்படின்னு சொல்லி இறைவனை நோக்கி விண்ணப்பிக்கும் போது என்ன பண்றாங்க, இந்த புராண செய்தி வருவாங்க. அடியாராம் இமையோர் கூட்டம் 476 என் திருஞான சம்பந்தபுரம். அலைகடல்வாய் நஞ்சுண்ட அமுதே செங்கன் நெடியானும் நான்முகனும் காணாக்கோல நீலவிட அரவணிந்த நிமலா. அப்போ உடனே என்ன சொல்றாங்கன்னா, இமையோர் கூட்டம்லாம் உய்வதற்காக காப்பாற்றப்படுவதற்காக அவர்கள் சரணடைந்த பிறகு அவர்களுடைய அலைகடல் வாயில எழுந்த நஞ்சை உண்டிங்களேன்னு கேட்குறாங்க. அப்புறம் பிரம்மனும் இங்க இறைவரத்துவத்தை சொல்ற பிரம்மனும் திருமாலும் ஜோதியாக நீங்க எழுதுனவங்களும் அடிமுடி காண முடியலையே, அப்படிப்பட்ட நீல விட பாம்பை அணிந்திருக்கக்கூடிய பெருமானே என்று அங்க இந்த பிடப்பாம்பை கொண்டாந்து அங்க சுட்டுறதுக்கு என்னன்னா, அந்த பாம்பு கடிச்சதால அந்த இடத்துல அங்க அப்படி சுட்டுறாங்க. வெந்து பொடியான காமன் உயிர் ரதி வேண்ட புரிந்தளித்த புண்ணியனே. அங்க வருது பார்த்தீங்களா, அது ரதி வேண்ட அவன் காமனை எரிச்சோன்னு இந்த அம்மா அவ்வளவு பெரிய சிவபக்தர், ரதியெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம. அவ்வளவு பெரிய சிவபக்தர் அழுது பொருள்றா. அப்போ முன்னாடியே நீ போகாதையான்லாம் சொல்றா, இதெல்லாம் வேண்டான்லாம் சொல்றா. அவன் கேட்கல. புரண்ட உடனே என்ன பண்றாரு, நீ கவலைப்படாத, என்னுடைய திருமணத்தின் அழைப்ப அவனை நான் உயிர் பிறப்பிக்கிறேன்னு சொல்லி. பெரிய ஒரு நன்மை என்னன்னா, மன்மதன் உலகத்திலேயே பேரழகன், அந்த ரதி தேவி மட்டும் காணுமாறு அவளுக்கு மட்டும் உருவமாகும், மற்றவங்களுக்கெல்லாம் அருவமாகும்னா இது எவ்வளவு ஒரு 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 பெரிய வரம்னு இது சிந்திக்கணும். ஒரு பேரழகுடைய ஒரு கணவன் மற்ற பெண்கள் பார்த்து மயில் கொள்ளாதவாறு பெருமான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ரதி தேவிக்கு மட்டும் ஒரு சிறப்பு. அவளுக்கு தெரிஞ்சா போதும் இல்லை தன்னுடைய கணவனுடைய பேரழகு. அப்படிப்பட்ட அருள் புரிந்த புண்ணியனேங்கிறாரு. அப்புறம் கடியாறு மலர்ச்சோலை மருங்கு சூழும் கவின் மருகர் பெருமானே காய்வாய் என்று சொல்றார். அடுத்தது இந்த மார்கண்டையர் வரலாறு இங்க வருது பாருங்க, அதை அங்க சொல்றார். வந்தடைந்த சிறுமறையோன் உயிர்மேல் சீறி வரும் காலன் பெருங்கால வளையம் போலும் செந்தருகன் வெள்ளையற்று கரிய கோலம் சிதைந்து உருள உதைத்தருளும் செய்யதாளா என்று சொல்லி சிவந்த தாளை உடையவனே. அதே போல அந்த காலனை அந்த பாம்போட இது மாதிரி பல்லு மாதிரிக்க வச்சுக்கிட்டு வரான், பயந்துக்கிட்டு பயமுறுத்தி அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போற வரான், அவனை உதச்சி அவரை காப்பாத்துனி அப்படின்னு சொல்லி. அப்புறம் இந்த கொடுவிடம் நீங்குமாறும் யான் இடுக்கன் கோயில் என்று ஏறுமாறும் அந்த மாதிரி கோயிலை வளர் செய்ய வேணி அணிமருகர் பெருமானே அருளாய் என்று சொல்லி அப்படி கேட்கிறா. அதே போல சுந்தரமூர்த்தி சாமிகள் இந்த வரலாறெல்லாம் சொல்லி கேட்கிறா. இப்ப நாம என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், பெருமானுடைய ஏதாவது வேணும்னா இதையெல்லாம் கேட்கணும். இந்த புராணங்களை நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கந்த புராணத்துல இருக்கு. நம்ம இந்த அவ்வளவு சிவமகாபுராணமும் கந்த புராணம் என்பது சிவபரத்துவம் பேசக்கூடிய நூல். சிவபரத்துவம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, முருகனுக்கான நூல் நினைச்சிட்டு இருக்காங்க. முழுவதுமாக சிவபரத்துவம் பேசக்கூடிய நூல். சிவபெருமான் தான் பெரிய தலைவர் என்று சொல்லக்கூடியது. இந்த இதுல கொஞ்சம் மிக மிக கவனத்தோட சொல்லணும். இந்த நம்ம இது சொல்றோம் இல்லையா, அந்த மில் சீர் அணிந்திதை ஆய்குழல் கந்தமாலை கமலினி என்பவர் கொந்து கொண்ட திருமல கொய்யுழி வானவர் ஈசர் அருளன அப்படிங்கிற அந்த இது என்னன்னா, அது வரையிலும் அவங்களும் பறிச்சுட்டு போயிருக்காங்க, இவங்களும் பூ பறிச்சுட்டு போயிருக்காங்க. இவரும் பார்த்துருப்பாரு, அவரும் பார்த்துருப்பாரு. ஆனா இந்த வானவர் ஈசர் அருளன என்று இருக்கிறது தான் இந்த பெரிய புராணத்துக்கே அடிப்படை. இந்த பெரிய புராணம் இன்றைக்கு நமக்கு கையில கடிச்சு நம்ம பண்றதே, அந்த பெண்கள் அவரை பார்க்க, அவர் இவரை பார்க்க. அந்த மில் சீர் அணிந்ததே ஆய்குழல் கந்தமாலை கமலினி என்பவர் கொந்து கொண்ட திருமலர் கொய்வழி வானவர் ஈஸ்வர அருளென மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட. எதற்காக நம்ம திசை வாழ்ந்திட தீதிலா திரு தொண்டர் தொகை தர. அந்த திருத்தொண்டர் தொகை தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அது என்னன்னா வானவர் ஈஸ்வரர் அருளென தீதிலா போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட. இங்க வரப்போறவர், அனுப்பப்பட போறவராகி சுந்தரமூர்த்தி சாமிகள் அவர் மேல் மனம் போக்குறாரு. என்ன அழகான பெண்களா இருக்காருன்னு நினைக்கிறாரு. இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடந்ததுலாம் அங்க நினைக்கல. ஏன்னா பெருமானுக்கு அணுக்கு தொண்டாக செய்து கொண்டிருக்கக்கூடியவரே, பெருமானுக்கு ஒத்த அம்பிகைக்கு அணுக்கு தொண்டு செஞ்சு கொடுக்கக்கூடிய அவங்க இவர்களுக்கெல்லாம் இல்லறை சேர்ந்து அங்க போய் கிட்டக்க போக முடியாது. சிவலோகத்திலேயே கணவன் மனைவியா இருக்கக்கூடிய இடம்லாம் இருக்கு, பல லோகங்கள்லாம் இருக்கு, அது பல உதாரணங்கள்லாம் இருக்கு. அங்கே போய் கிட்டக்க அணுக்கு தொண்டு செய்ய முடியாது. ஆனால் பெருமான் நினைச்சா யாரை வேணாலும் யாரோட வேணாலும் சேர்ப்பாருங்கிறது அதான் வானவர் ஈஸ்வரர்கள் என்னன்னா, இவங்க இச்சையே அற்று போய் முற்றுமாக சாரூப நிலையில பெருமானோடைய திருவுருவத்தை பெற்று இவங்க இருக்காங்க. அவங்க பெருமாட்டியோட திருவுருவத்தை பெற்று 4 கை, மான் மழு, மிடரு, நெற்றிக்கண்ணு, சடாமுடி, இந்த உருவத்தை பெற்றதே அங்க இவர் இருக்காரு சுந்தரமூர்த்தி சாமிகள்.
அந்த பெண்களும் அதே உருவத்தை பெற்று அங்க அம்பிகைக்கு வந்து தொண்டு செய்யறாங்க. ஆனா பெருமான் நினைச்சா வந்து யாரும் எதுவும் செய்ய முடியாது. இறைவன் வந்து நினைச்ச அவரு தானே. இப்ப நம்ம பேசுறோம் கேட்கறீங்க எல்லாம் எல்லாமே அணு அசையாதுங்கிறது தானே கருத்து. அப்போ வந்து என்ன ஆயிடும்னா அவர் வந்து ஆசைப்பட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம வந்து எந்த தவறையும் வந்து சுந்தரமூர்த்தி சாமிகள் ஆசைப்பட்டாரோ அந்த பெண்கள் ஆசைப்பட்டாருன்னா கண்ணினாருன்னா ஒரு நிமிடம் மயங்கிடுறாங்க. இவருடைய கதிரவு போலும் பேரொழியான் சுந்தரமூர்த்தி சாமிகள் சாதாரண ஆளு கிடையாது. கதிரவன்னா வரும்பொழுதே வந்து இங்கேருந்து முடிச்சுட்டு போகும்போது 1000 கோடி சூரிய பிரகாசமால வர்றாரு உபமன்ய முனிவர் பார்க்கும்போது அப்படி வருது அது. அதனால என்ன இன்னொரு கருத்துன்னா அந்த சாமி இங்க போனவொடனே என்ன பண்றாரு, மாதர் மேல் மனம் வைத்தினை. சாமிக்கு தெரியாம நடக்குமா? இவரு மனசும் வைக்கல ஒன்றும் வைக்கல, லேசா பார்த்ததுக்கே குற்றச்சாட்டை வச்சுட்டாரு சாமி. மாதர் மேல் மனம் வைத்தினை மெல்லியலாளருடன் தென் புவி மேல் பிறந்து காதல் இன்பம் கலந்தனைவாயின்னு சொல்லிடுறாரு. நீ போய் அந்த தென் புவியில போய் பிறந்து அந்த பெண்களோட நம்ம மகிழ்ச்சியாரா, நீ ஆசைப்பட்டீல ஓ அப்படிங்கிறாரு. உடனே என்ன பண்றாரு இவரு, ஆசைப்பட்டவர் வந்து வேண்டியவருக்கு வேண்டியதை ஈவான் கண்டாயின்னா அப்புறம் சொல்லியிருக்காரு. அதை போல சாமி கொடுத்துட்டாரான்னு நினைக்கல. இந்த பெருமானை வந்து பிரியக்கூடிய இவ்வளவு பெரிய குற்றத்துக்கு ஆளாயிட்டோம்னா மனம் கலங்குறாரு. செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மையல் மானுடமாய் மயங்கும் வழி. நீங்க சொன்னபடி நான் வந்து அவர்களை திருமணம் செய்து கொண்டு அங்க வாழும்போது எல்லா மானுடர்கள் போல வந்து உலகில் உங்களை முற்றிலுமாக மறந்து, இதெல்லாம் நமக்காக மறந்து அங்க மானிடனாக சாதாரண மாடனமாக மையல் அதாவது பெண்மையில் உள்ள மாடனாக நான் வந்து மயங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலையில ஐயனே தடுத்து ஆட்கொண்டு செய்தார்கள்னு சொல்றாருன்னா, சரி சாமி நம்ம ஆசைப்பட்டோம் நமக்கு கொடுத்துட்டாருன்னு அப்படி மகிழ்ந்தாரா? அவருக்கு இச்சை கிடையாது. பெருமான் வந்து என்ன பண்றாரோ அதை வந்து செயல்படுத்தணும், அவ்வளவுதான். பெருமான்கிட்ட போய் நீங்க இதுக்கு நீங்க இதை பரவாயில்ல மன்னிச்சிருங்கன்னு அந்த இடத்துல கேட்க முடியாது. இந்த இதுல ஒரு நயம் வந்து அருமையான நயம் வந்து ஒன்று பார்த்தேன் இப்ப நடத்தும்போது. அப்போ வந்து இந்த அம்மா கிட்ட போய் சாமி போய் பார்க்குறாருல. ஆமாம் ஆமாம். இப்போ என்னன்னா 339வது பாட்டில் வந்து கதவை வந்து திறக்கிறாங்க. அந்த அம்மா வந்து என்னடா இவரை பாதி இரவில் வந்து வீராட்டம் இருக்க அப்படின்னு சொல்லி வந்து கதவை வந்து திறக்கிறாங்க. பூசணியில் பணிபுரிகிற குருக்கள் பயில் பூசணியில் பணிபுரிவார் பாதி இரவில் என்னடா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, என்ன இருக்குமோ, கோயிலில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, ஏதோ ஒரு அச்சம் இருக்கும்ல வராங்க. அப்போ அடுத்த பாட்டில் 340 என்ன சொல்றாங்க, மண்ணும் உரிமை வந்துன்ற வாயில் தூதர் வாயில் இடை முன்னின்றாரை கண்டிறங்கி. அங்கே வந்து சிவாச்சாரியார் கோலத்தில் தான் திருக்கோலத்தில் சாமி வர்றாரு. முழுதும் உறங்கும் பொழுதின்கண் என்னை ஆளும் பெருமான் இங்கு எய்தி அருளினார். என்னை ஆளக்கூடிய பெருமானாகிய அங்கே இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமானை எழுந்தருளினார் போல உலகமே உலக உயிர்கள்லாம் உறங்கி மயங்கி கிடக்கிற நேரத்துல மின்னு மணிநூல் மார்பீர் எய்த வேண்டியது அருளினார். என்ன மின்னு மணிநூல் அணி மார்பீர் எய்த வேண்டியது என்ன? இப்படி வந்து ஒரு நூலை வந்து மின்னக்கூடிய நூலை அணிந்திருக்கக்கூடிய பெரியவர்களே நீங்க வந்து எய்த அருளிற்று என்ன சொல்லி ரொம்ப மரியாதையோட வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. அடுத்தது வந்து நான் உரைப்பது என்ன சொல்றாரு, நங்கை நீ மறாது செய்ய நான் வந்தது உரைப்பது என்று சொல்ல. இது எப்பொழுதும் நீங்கள் வந்து ஒரு பொருளை கேட்கும்போது நீங்கள் வந்து மறுக்காம சொல்லுவீங்க. சர்வதந்திரமா இங்கெல்லாம் பேசுவாங்க கிராமத்துலலாம் அந்த காலத்துல. நான் வந்த காரியத்தை சொல்றேன் அட சொல்லையாம்பாங்கள்ல, அதே போலதான் இங்கே நடக்குது. எனக்கு இசைம்னா நீங்க வந்து சொல்லுங்க, எனக்கு வந்து ஒத்துக்கிறேன்னா நான் ஒத்துக்கிறேன். என்ன கேட்க போறாருன்னு தெரியல, கொடுக்க முடியாத கேட்டாருன்னா என்ன பண்றது என்ன? அங்க அதே உங்களுக்கு உடனே எங்க ஞாபகம் வரணும், ஏற்பகை நாயனார் ஞாபகம் வரணும். அங்க போய் சாமி வந்து கேட்கிறாரு இல்லையா, கேட்கும் பொழுது நீ வந்து இதை போல வந்து படியில் இந்த பூமியில வந்து இருக்கக்கூடிய அடியார்கள் எதை வந்து கேட்டாலும் நீ மறாது இல்லைன்னு சொல்லாம கொடுத்துடுவேன்னு சொன்னாங்க. அது கேள்விப்பட்டு தான் வந்து வந்தேன். உடனே என்னத்துக்காக வந்தாரோ அதை கேட்கல. நீ வந்து இசைவா என்று சொன்னீன்னு நான் வந்து கேட்கறத நீ கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன் அப்படிங்கிறாரு. அவரு வந்து என்ன சொல்றாரு, என் பக்கத்துல என்ன பொருள் வந்து இருந்தா கூட அது உங்களுக்கு தாங்கிறாரு. உங்களுக்கு நீங்க ஒரு அடியார் வந்திருக்கீங்க, அதோட இல்லாம ஒரு இழிவான ஒரு குறிக்கோளோட குறிகளோட அடையாளமா வர்றாரு. ஆனா அடியார் திருக்கோளங்கும் போது
நீங்க என்ன வந்து வேண்டுறீங்களோ அதுக்கு என் பக்கத்துல இருந்ததுன்னா அதை நான் கொடுக்க கிடையாது. இல்லாத கேட்டாதீங்க. என்ன பொருள் அது இருக்கிறத கேட்டுட்டீங்கன்னா நான் அப்படியே கொடுத்துட்றேங்கும் பொழுது அது அங்க வருது. இந்த அம்மா என்ன சொல்றாங்க, நீங்க சொல்றது வந்து எனக்கு ஏற்புடையதா இருந்தா நான் இசையலாம். என்ன கேட்க போறானே தெரியல அந்த இதெல்லாம். அங்க வந்து மரியாதையோட சொல்றாங்க, அதை நீர் அருள் செய்த இங்க இங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த இதுலயே ஒரு இழிச்சி பேசிடுறாங்க. இந்த ஒரு நம்பி இங்க வர வேண்டும்னு 342 சால நன்று நாம் பெருமைன்னு வந்து உங்க பெருமை. நீங்க வந்து சிவ பூஜை செய்யறவங்க, இதுல சிவாச்சாரியாருக்கு உள்ள பெருமைகள் வந்து இங்க மறைபொருளாக கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து நேரா பிடிச்சிட்டு போனா அது கதையா போயிடும், கதை போக்குல. அங்க வந்து என்ன பண்றாங்க, அடுத்தது இந்த இதுல பாருங்க, இந்த 345 இப்ப அம்மா சொன்னாங்கல்ல, அருமறை முனிவரான ஐயரை தையலார்தான் கருமம் ஈது ஆகு. நீங்க வந்து சிவ பூஜை செய்யறவரு, 30 திருமேனி தீண்டுறவரு, அங்க உங்களை தவிர யாருமே வந்து கருவறையில நுழைய முடியாது, தனி உரிமை உடையவர். அப்படிப்பட்ட பெருமானுடைய திருமேனியை வந்து தொட்டு பூஜை செய்யக்கூடியவர். வியக்கிறாருல ஞானசம்பந்த பெருமான். இந்த தில்லைவாழந்தனர்கள்லாம் நட்ட பெருமானை வந்து தொட்டு பணி செய்வதற்கு என்ன பேறு பெற்றார்களோ என்று சொல்லி, என்ன காரணம், எவ்வளவு தவம் செய்திருந்தார்கள் இது கிடைச்சிருக்குன்னு சொல்லி வைக்கிறாங்க பாருங்க. அதை போல வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட இதனாலதான் நான் சிவாச்சாரியார் பெருமைகள் இங்க உணர்த்தப்படுது. நீ இந்த காரியத்துக்கெல்லாம் போகக்கூடாது. உனக்கு வந்து சிவ திருத்தொண்டு, சிவ அந்த அகம்படி தொண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அகத்து அடிமை செய்யும் அந்த தான் அரிசில் குணம் கொண்டு வந்து ஆட்டுகின்றான்னு சொல்லி பொழுதுத்துறை நாயனார் சொல்றது போல, அந்த இப்ப கருவறைக்கு உள்ள பணியை மட்டும்தான் அந்த சிவாச்சாரியார் செய்யணும். அது தொடர்புடைய புறப்பணியை தான் வந்து செய்யணும். அதற்கு மட்டும்தான் அவர்கள் பிறவி வந்து பயன்படணும். ஆனா இவர் வந்த காரியம் என்ன, ஒரு கணவன் மனைவிக்குள்ள யாரு இப்படி போனான்னா அதுக்கு வந்து எத்தனையோ பஞ்சாயத்தார் ஊர்ல இருக்கான். ஏன்னா இவ்வளவு பெரியவர் அங்க புட்டிடம் கொண்டார வந்து தொட்டு பணி செய்யக்கூடிய பெருமை உனக்கு பெற்றவர், வழி வழியாக புண்ணியம் செய்தவனுக்கு தான் கிடைச்சிருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு பொய் ஒரு சாதாரண ஒரு கணவன் மனைவிக்குள்ள பொழுவியது இருக்க நீங்க வந்தீங்களே, உங்களுக்கு வந்து பெருமைக்கு தகுமா? கருமம் ஈதாக நீர் கடைத்தலை வருகை மற்றும் பெருமைக்கு தகுதென்றால் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் உற்றையோர் உறுதிப்பட்டார் வருவதற்கு செய்ய நீரும் போங்கிறாங்க. பாருங்க, இந்த வார்த்தை மாறியது பாருங்க. முதல்ல உள்ள மரியாதை வந்து இந்த இடத்துல வந்து நீரும் போம், நீங்கள் இன்னும் போயா, அவரு வரக்கூடாது மட்டும் கிடையாது, அவரை மட்டும் நான் மறுக்கல, நீ என்கிட்ட வந்தீங்கள நீரும் போ அப்படின்னு அவருக்கு உள்ள மரியாதை இந்த அம்மாவுக்கு இவங்களை அறியாமலே குறைச்சிடுது. அவர் பெரிய எப்படி வந்து இருந்தா கூட அவர் மரியாதைக்கு உரியவர். இருந்தாலும் ஒரு பெருமானுக்கு புட்டிடம் கொண்டாரிட்ட வந்து அணுகி திருத்தொண்டு செய்யக்கூடியவர் வந்து இப்படி ஒருப்பட்ட ஒரு காரியத்துக்கு இது சாமியா வந்திருக்காருன்னு தெரியாது இல்ல. அப்போ வந்து அது சொல்றாங்க. அது வந்து ஒரு அருமையான ஒரு இது. இதுல வந்து இந்த பாட்டுக்கு பாருங்க 347 அந்த அம்மா வந்து சொல்லும் பொழுது அந்த 30 திருமேனி தீண்டுவார் அந்த புராணத்துல இருந்து சில கருத்துக்களை சொன்னது வந்து மிகவும் மகிழ்ச்சி. அப்படிதான் எடுக்கணும். நம்ம இப்படியே படிச்சுக்கிட்டு கதை படிச்சுட்டு கதை சொல்றதுக்கு நம்ம கிடையாது. முழுவதுமாக எங்கெங்க உள்வாங்கி எங்கெங்கே தொடர்புடைய கருத்து இருக்கோ அதையும் கொண்டு வந்து இங்க பொருத்தி காமிச்சாதான் கேட்கக்கூடியவர்களுக்கு இன்னும் நல்ல ஒரு இதா இருக்கும். இதுல பாருங்க, தூதரை போகை விட்டு வரவு பார்த்து இருந்தது ஒன்றார், நாதரை அறிவிலாதே நன்னுதல் புலவினிக்கு போதர தொழுதேன்னு புலம்புறார். முதல்ல வந்து வேட்கை வந்து மீதுற நம்ம வந்து நமக்கு தூதராக அனுப்பக்கூடியவர் பெருமான் என்று கூட நினைக்காம பெருமானை தூதராக அனுப்புவது, இதோ போல அகத்துறை செய்திக்காக அனுப்புவது எவ்வளவு பெரிய இறை இழிவு என்பது கூட உணராம அதையும் வந்து இவருடைய உணர்வு வந்து எங்கிடுது. அகத்துறையில உள்ள காம உணர்வு, உள்ளிழக்கூடிய உணர்வு, மனைவியை நாம் எப்படியாவது அடைந்து விட வேண்டும், அவளை வந்து கண்டு விட வேண்டும் என்று அவர் மேல் உள்ள இயற்கையாக அன்பு கூட இருக்கலாம். அந்த மனைவியோட மேல உள்ள அன்பா இறைவன் மீது உள்ள அன்பான்னு காதலா, இறைவன் மீது உள்ள காதலா அன்பாங்கும் போது அந்த இடத்துல எது விஞ்சிடுதுன்னா மனைவி மேல உள்ள அன்பு விஞ்சதால யாரே அனுப்பக்கூடாதோ, நம்ம இருவருக்கும் வாழ்வு கொடுத்த நமக்கு போற்றியின் வாழ் முதலாகிய பொருள் என்பது இந்த வாழ்வுக்கே பொருளாக உள்ள பெருமானை வந்து அனுப்புவது தகாது என்ற சிந்தனை இல்லாம அந்த இதை வந்து என்ன வந்து மறைய பெற்று இவரை வந்து நீங்க என்ன சொல்லியிருக்கலாம், சாமி நீங்க எப்படி பண்ணுங்களோ எனக்கு தெரியாது, நீங்க போயிட்டு வாங்கன்னு ஏன் சொல்லணும், எனக்கு வந்து பறையாரோட கேட்கணும், நீங்க யார் அனுப்புவீங்களோ என்ன செய்வீங்களோ அவரோட மனசை வந்து மாத்துவீங்களோ எனக்கு தெரியாது அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். அது அனுப்புன தப்புன்னு இங்க வருத்தப்படுறாரு. நாதரே அறிவிலாதே நன்னுதல் புலவி நீக்கி போதர தொழுதினான். அவரை போய்
போயிட்டு வருமாறு நான் போய் தொழுது வேண்டுனேன்னு இதை தான் வந்து ஏஆர் கொண்டு இப்போ வந்து அது நினப்பு வரணும் நமக்கு. ஏஆர் கொண்டு கலிக்காம நாயனார் சுந்தரமூர்த்தி சாமிகளே இதுக்கு வருந்துறாரு. ஆனா செயல்பாட்டுல வந்து சாமியை அனுப்பிவிட்டாரு. என்னடா சாதாரண வந்து ஒரு வாழ்வியல் ஒரு காரணத்திற்காக சாமியே வந்து தெருவுல வந்து நடக்க விடுவானா? இவன் என்னடா வந்து பெரியவன், அவன் வந்து பிறகு அவனை வந்து நான் வந்து மட்டும் பார்த்தேன்னா என்ன செய்வான்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல. நான் மட்டும் நேரா பார்த்துருந்தேன் நான். அவ்வளவு வந்து அவருக்கு செட்டுறோம். ஆனா இறைவன் மீது உள்ள பக்தி, சுந்தரமூர்த்தி சாமிகள் பெரியவர், உயர்ந்தவர், இறைவன் தம்பிரான் தோழர் எல்லாமே அவர் அறிவார். இருந்தாலும் தன்னுடைய வாழ்வியலுக்காக சாதாரண ஒரு பெண்ணை போய் மனைவி கணவனுக்கு இடையில வந்து தூது போறதுக்கு திருவாரூர் நடக்க விட்டானே, இது என்ன நியாயம், இவ என்ன பெரிய தொண்டுன்னு சொல்லி அது ஒன்று சொல்றாரு. அது ஒரு நயம். அந்த திருவிளையாடல் வந்து இந்த இந்த இது இருக்கு பாருங்க, இந்த 346ல திருவிளையாட்டில் வெம்புரு வேட்கை காணும் இவர் எப்படி வெம்பு கஷ்டப்படுறான்னு அந்த திருவிளையாட்டை வந்து நினைச்சுக்கிட்டு அவர் போறாருன்னு சொல்லி அந்த அம்மா வேண்டாம்னா இன்னொருத்தர் அன்னைக்கு அங்கேயே முகத்தை காமிச்சு, இல்லம்மா நான் தான் வந்திருக்கிறேன், நான் வந்து சிவாச்சாரியர் குளத்துல வந்துட்டேன், போனா போறான், அவனை கொண்டு வந்து நீ ஏத்துக்கோ அப்படின்னு அங்கேயே சொன்னா வேலை முடிஞ்சு போயிடுது. ஆனா என்னன்னா ஒரு திருவிளையாடல் பண்ணி இவன் எவ்வளவு வெம்பி இன்னும் கஷ்டப்படுறான். அந்த அந்த அகத்துறை எண்ணங்கள்ல கட்டுப்படுத்த முடியாம மனைவி மீது உள்ள ஒரு பேரன்ப, அதனால வந்து மேல எழக்கூடிய அந்த எண்ணங்களை எல்லாம் அவனை பார்த்து நம்ம ரசிக்கணும்னு சொல்லி அது பண்றாரு. தியாகேசர் லீலை 364ன்னு அது நம்ம சனிக்கிழமை தோறும் நம்ம நரேஷ் பாபு எந்த தளத்துல இதுல தான் இந்த சிவமலர் அம்மா தளத்துல ஈசன் குழுல சொல்றாரு 3 to 4. இந்த 364 லீலை எங்களுக்கு வேணும்னா சின்ன சின்ன கதையா இருக்கும், ஆனா எளிமையாக இருக்கும், ஆனா பெரிய ஞான பொருளை காண்றோம். நாங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். அது வேணும்னா உங்களுக்கு இங்கே சிவசங்கரி அம்மா கிட்ட இருக்கு, அவங்க உங்களுக்கு விரும்புறவங்களுக்கு அனுப்புவாங்க. அது கிடைக்காது, நூலே கிடைக்காது, பழைய நூல். அந்த போல ஒரு திருவிளையாட்டை வந்து சுந்தரமூர்த்தி சாமிகிட்ட 364 திருவிளையாடல் பண்ணியிருக்காரு, லீலைகள் பண்ணியிருக்காரு, அவ்வளவு பேரொருள் புரிஞ்சிருக்காரு. அதே போல ஒரு விளையாட்டு. இதுல இன்னொன்று நம்ம என்ன பார்க்கணும்னா, திருக்குறள்ல வந்து என்ன பண்ணியிருக்கான், காமத்துப்பால்னு ஒன்று வச்சிருக்கான். திருவாசகம் இப்போ எழுதின மாணிக்கவாசகர் திருக்கோவையார் முழுக்க முழுக்க அகத்துறை. ஒரு ஒரு காதலனுக்கும் காதலிக்கும், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும், ஒரு அன்புடைய ஆணுக்கும் பெண்ணுக்குங்கிற போல அகத்துறை செய்தியே இருக்கு. திருக்குறள்ல வந்து அறத்துப்பால் சொன்னாரு, பொருள்பால் சொன்னாரு, இன்பத்துப்பால் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப ஏனையதுல அப்பர் பெருமானும் ஞான சமுந்தரோ இவங்கெல்லாம் ஒன்றும் சொல்லலையா? அப்படி உடனே அந்த ஒரு வினா உங்களுக்கு டக்கு என்ன எழும்ல. பல திருப்பதியங்கள்ல அகத்துறையில தம்மை வந்து தலைவியாக வரித்து, இறைவனை தலைவனாக வரித்து, அகத்துறையில நிறைய வந்து அவரும் அப்பர் பெருமானும் பாடியிருக்காரு, இவரும் பாடியிருக்காரு. இது என்ன காரணம்னா, இந்த வாழ்க்கையில வந்து தன்னை நோக்கி வர செய்ய இந்த உயிர்களை வந்து பயிற்றுவித்து இன்பத்துல ஆழ்த்தினோம்னா இவன் இல்லறத்துல வந்து ஈடுபடணும்னு தான் தானே வந்து ஆணும் பெண்ணுமாக தன்னையே பேதித்து ஒரு பெண்ணாகவும் இருந்து அப்படி வந்து ஆணும் பெண்ணுமாக இங்க வந்து படைத்து உலகில் ஈடுபட செய்கிறாரு. இது வேணும். திடீர்னு நேரா போய் மலையை பிடிச்சிட முடியாது. இங்கேருந்து குதிச்சு மலை உச்சி மேலே போனால் கீழே விழுந்தா ஏற முடியாது. படிநிலையில இந்த உயிர்களை எல்லாம் ஏற்ற முறையில் கொண்டு வரணும்னு சொல்லி இல்லற வாழ்க்கையில் முயங்க செய்து வாழ்ந்து சலித்து போய் புற உலக வந்து பார்த்தா எதிர்த்து சுற்றத்தாரெல்லாம் வந்து உள்ளொன்று புறம்பொன்று பேசுறாங்களேன்னு ஒருத்து நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களே வந்து அளவுபடாத நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களே நம்மிடம் பொய்யெல்லாம் சொல்றாங்களே, ஏமாத்துறாங்களே, இப்படிலாம் வந்து பக்குவப்பட்டு சீச்சின்னு இந்த உலகமே வேண்டாம், பெருமான் ஒருத்தர் தான் நமக்கு உண்மை அப்படின்னு படிநிலையில ஏறி வரணுங்கிறது தான் இந்த செய்திகளை எல்லாம் அவர்கள் வந்து மென்மையாக வைத்திருக்கிறாரு. இதுல வந்து என்ன ஆயிடுதுன்னா, இப்படி வந்து ஆண் பெண் முயக்கம் வைத்து இந்த உலக உயிர்களை வந்து படைக்கலைன்னா என்ன ஆயிடும்? தென்பால் உகந்தாடும் தில்லை சேற்றம்பளவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி பெண்பால் உகந்தில் பேதாய் இரு நிலத்தோர், பெரிய நிலம்னு அர்த்தம். விண்பால் யோகெய்தி வீடு வருகான் சார். இங்க பிறக்கிறவன் பூரா வந்து பெண்ணா செல்லன்னா பிறந்து என்ன பண்ணுவான், எதையோ நோக்கி தியானிச்சு இறைவனை நோக்கி தியானிக்க மாட்டான், தெரியாது. அதனால வந்து யோகத்துல எழுதி எந்த வித பயனும் இல்லாம இந்த வாழ்க்கை கழிந்து போயிடுங்க. அங்க ஒரு விடை சொல்றாருங்க. அதனாலதான் இந்த அகத்துறை கருத்துக்கள், இந்த அகத்துறையை வந்து முதன்மையாக அதுல அன்றைக்கே சொன்ன பறவையாருடைய உள்ள நிலை. இவர் வந்து கல்யாணம் பண்ணாரா பண்ணலையா சேர்க்கிறார் நமக்கு தெரியல, வரலாறுலாம் இல்லை.
ஆனா ஒரு பெண் வந்து ஒரு கணவனை வந்து பிரிந்திருந்தா பிரிவாற்றாமையால என்னென்ன துன்பப்படுவார். முதல்ல வந்து ஒரு காதலனா அவரை வந்து திருமணம் செய்ய வேண்டும் என்ற அந்த சூழல்ல இவரை பார்த்துட்டு அவர் யார் எதுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தம்பிரான் தம்பரங்கும்போது எம்பிரான் தமரையோ அப்படின்னு சொல்லி மேலும் வந்து காதல் பொங்க கட்டுப்படுத்த முடியாத அந்த உணர்வும் மீண்டும் திருமணம் செய்து கணவனை வந்து பிரிந்து கணவன் வந்து இப்படிப்பட்ட ஒரு தவறு செய்து விட்டாருன்னு சொல்லி அதனால ஒரு கோபம் என்னன்னா யார் மேல அதிகமாக அன்பு இருக்கோ அவர்கள் மேலதான் அதிகமாக சினமும் வரும். அந்த ஒரு நிலை அது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணாக இருந்து தன் மீது வந்து அன்புடைய ஒரு மனைவியை வந்து பிரிந்தால், ஒரு காதலியை வந்து பிரிந்தால், அவனுக்கு அகத்துறையில என்னென்ன வந்து கட்டுப்படுத்த முடியாத வந்து எண்ணங்கள்லாம் எழுங்கிறதுக்கு வந்து அப்ப இறைவனையே வந்து தூது விடுற அளவுக்கு வருதுன்னா உலகத்திலேயே செய்யக்கூடியாத பெரிய கொடுஞ்செயல அதே செய்யறாருன்னா எப்படின்னா இதெல்லாம் எப்படி ஒரு நுணுகி வந்து கொண்டாருந்தாருன்னா அந்த சுந்தரமூர்த்தி சாமியோட பாத்திரத்திலேயே பொருந்தி அங்க வந்து இந்த லீலைகள்லாம் இயக்குறவர் பெருமான். இதுதான் முக்கியம். பெருமான் இயக்காம இந்த எதுவுமே நடக்கலைங்கிறது அதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். மிக அருமையான ஒரு வரலாறு, மிகவும் சிறப்பாக சொன்னீங்கம்மா. நாளுக்கு நாள் நல்ல சிறப்பாக வருது. இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் அதிகமாக படிச்சிருக்கிறதால அப்பப்போ நினைப்பு அம்மா நடத்தும் போது தான் எனக்கு அதெல்லாம் நினப்பு வந்துச்சு. அது உங்களுக்கு போக போக உங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு அந்த கேட்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், நடத்தக்கூடியவர்களாக இருக்கட்டும், இதே போல் சில திறன்கள்லாம் வளரும் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கள நலன்களும் விளைவிக்க பெற வேண்டும் என்று வாழ்த்தி கோமல் சேகர் ஐயா நான் விடைபெறுகிறேன். வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா. சிறப்பான அருள் கருத்துக்களை வந்து சேர்த்து அருள் செய்தீர்கள். அடியார் பெருமக்கள் வேற யாராவது அருட்கருத்துக்கள் சொல்றதா இருந்தா சொல்லுங்கம்மா, சொல்லி அருளுங்க. அம்மா வாழ்த்து பாடல் பாடி ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் பேசலாங்கம்மா. சரிங்கம்மா, சரிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நன்மறை அறங்கள் உங்கள் நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க வேட்பை, ஊருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேல், ஏரிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். அம்மா அடியார்கள் யாராவது சந்தேகம் இருந்தா கேட்கலாங்கம்மா. ஈஸ்வரி அம்மா கை உயர்த்திருக்காங்கப்பா, அவங்கள பேச சொல்லுங்க. ஈஸ்வரி அம்மா பேசுங்கம்மா. நன்றிம்மா. நான் அம்மா பேசும்போது வரல, ஐயா பேசினதுதான் வந்தேன். அதுல எல்லாருக்கும் வணக்கம். சிவாய நமக. ஐயாவோட கருத்து வந்து ஒரு இல்லறத்துல ஒரு எவ்வளவு